இப்போ 4 மணிக்கு சபரிமலை புதிய தலைமுறையில் மகர ஜோதியோடைய நேரடி ஒளிபரப்பு முடிச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு, நான் உலகத்தில் ஜனாதிபதிக்கு பயப்படுறேனே இல்லையோ, நான் பயப்படுற ஒரே ஆள் காரணேஸ்வரர் தான். அங்கேயே குளித்து ரெடியாகி வந்தாச்சு. எனக்கு பொதுவாக ராசி பலன் நான் பார்க்க மாட்டேன். இப்போ வரும்போது காரில் பேப்பர் படித்தேன், ரிஷபராசிக்கு நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருந்தது. என்னடா ரிஷபராசிக்கு நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருக்கேன்னு வந்து இறங்கிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு அம்மா ஓடி வந்து, மகாலிங்க வந்தார், இன்னொருத்தர் வந்தார், செல்ஃபி எடுத்துக்கிறேன்னாங்க. நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, என்னைய உங்களுக்கு தெரியுமாம்மான்னு. என்ன சாமி இப்படி கேட்குறீங்க? டெய்லி காலைல ஜீ தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளியில் கிளம்புவேன்னா. என்னம்மான்னு? நீங்கள் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் தானேங்குது. இல்லைம்மா, நான் ஆன்மீகம் பேசுகிறவர் சங்கரால. சும்மா பொய் சொல்கிறீங்குது. நான் மணிகண்டன்னு நான் பொய் சொல்கிறேன்னு அந்த அம்மா சொல்லுது. ஐயா பாருங்க, அட எடுக்கிறேளா, எடுக்கிற மாதிரி நடிக்கிறேளா? எடுக்கிறேன். ஒரு காலத்தில் பேசணுங்கிற ஆர்வம் ரொம்ப உண்டு. சில இடங்களில் நான் போய் பேசுறது ஒப்புக்காக போய் பேசுவேன். நான் பெரிய புராணம் படிச்சிருக்கேன், 12ஆம் திருமுறை, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய மண்ணில உலாவிய நீர்வழி வேணிய நலகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர்ச்சிரம்படி வாழ்த்தி வணங்குவோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஞானசம்பந்தர், கண்ணப்பர் எல்லாத்தையும் பேசுவோம். அது அப்படியே நம்ம படித்ததை காமிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சில இடங்களில் தினசரி போய் பேசுவேன், அது உப்புக்காக. அதுதான் எனக்கு தொழில். ஆனால் இந்த சைதாப்பேட்டையில் பேசுறது மட்டும் போதும், சரியா இருக்கு சார். சார், மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டும் கத்தக்கூடாது. புரிஞ்சு சிரிச்ச 3 பேருக்கு நன்றி. சில இடங்கள்ல ஒப்புக்காக பேசுவேன், சில இடங்கள்ல அதுதான் எனக்கு தொழில், உப்புக்காக பேசுவேன். காரணேஸ்வரர் கோவிலும் உளவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்கும் பேசுவது நட்புக்காக பேச வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒப்புக்காக பேசுறது, உப்புக்காக பேசுறது வேற, நட்புக்காக பேசுறது வேற. நாகராஜன் சார் கூட கேட்டார், இந்த வருஷம் நான் ஏதாவது உனக்கு செய்யணுமேன்னாரு. வேண்டான்னு. ஏன்னா அவர் தொடங்கியது 32வது வருஷம், எனக்கும் இந்த சபைக்குமான தொடர்பு 30 வருஷம். நான் இன்னைக்கு பேசுற கூட்டம் 5227வது கூட்டம். நான் இங்க எதுவும் வாங்க மாட்டேன்னு, ஆனா நீங்க பிடிவாதம் பிடிக்கிறதுனால இந்த வருஷம் ஒரு 8 பவுன் செயின் போட்டுருங்கன்னு. எங்க ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. உலகத்துல நான் சொல்றேங்க, நம்ம வீட்டில் 2 பேரை காஃபிக்கு கூட கூட்டிட்டு வந்துட்டாலே மனைவி எப்படி முறைப்பான்னு தெரியும். அதில் ஒருத்தர் சாஞ்சிட்டார் அப்படியே. அதை மறந்து தானே நான் நிம்மதியாக வந்திருக்கேன், திருப்பி அதுக்கு ஞாபகப்படுத்துறீங்கன்னு. 2 பேரை காஃபிக்கு கூட்டிட்டு வந்தா அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்னா, வெளியில போய் குடிச்சிட்டு எனக்கு வாங்கிட்டு வான்னு அர்த்தம். ஆனால் 32 வருஷம் எத்தனை அறிஞர்களை, சான்றோர்களை கொண்டு வந்து சைவ திருமுறையும் பெரிய புராணத்தையும் பேச வச்சு இந்த மண்ணை ஆன்மீக பூமியா மாற்றிய பெருமை அவர். கோடீஸ்வரர் கிடையாது, நல்ல கொள்கைவாதி. ஒன்று பத்தாது, இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது. நான் எங்க போனாலும் நெஞ்சில பட்டதை நேர்பட பேசிடுவேன், பயப்பட மாட்டேன். இந்த சைவம் வளர்த்ததுல நகரத்தாருக்கும் செங்குந்த முதலியார்களுக்கும் நிறைய பங்கு உண்டு. மற்றவங்க கிள்ளி கொடுத்தாங்க, இவங்க கொஞ்சம் அள்ளி கொடுத்தாங்க. நாகராஜ் வீடு மட்டும் அப்படியே தான் இருக்கு, அவர் அதே மாதிரி தான் இருக்காரு. ஆனா நாங்கெல்லாம் மேல போயிட்டோம். வாழ்க்கையில பிறருக்கு ஏனியா தோணியா இருக்கிற ஒரு நபர் யாருன்னா அது அண்ணன் நாகராஜ். அது மாதிரி இந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் மூர்த்தி செங்குந்தர், திருஞானம் செங்குந்தர், லோகநாத செங்குந்தர், குருநாதன் செங்குந்தர், ரஜினிகாந்த் செங்குந்தர், செயல் அலுவலர் ரமணி அம்மா, கோவில் சிவாச்சாரியார்,
கோவிலுடைய பாதுகாப்பு இருக்கவங்க, அதை விட நம்ம போற டாய்லெட்டை சுத்தப்படுத்துற ஆயாம்மா வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். பத்தலையே? யாராவது இடையில வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா தப்புன்னு சொல்ல மாட்டேன். எத்தனையோ வேலை இருக்கும். பொங்கல், நாளைக்கு மாட்டு பொங்கல், 2 பேரா போகணும். 5 பேரா போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஊர்ல வரும்போது தனியா வருவீங்க, போகும்போது இந்த லேடி சும்மா இருக்காது. பக்கத்துக்கு அக்கா வாக்கா, இவன் முடிக்கவே மாட்டான், இவன் இனியா மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கான், சரவண மீனாட்சி மாதிரி இழுப்பான் போல. அதுல இன்னொரு அக்கா சொல்லணும், இல்லடி இவன் பாண்டியன் ஸ்டோர் மாதிரி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிப்பான்னு தெரியாது. நான் உலகத்துல ஆச்சரியப்படுறேங்க. மாசத்துல கடவுள் போட்ட பிச்சை 10 நாளைக்கு கூட்டம் பேசுறேன், தேசாந்திரி மாதிரி பயணப்படுறேன். ஆனா பொங்கல் அன்னைக்கு பணியையும் பொருட்படுத்தாம தரையில உட்கார்ந்து தமிழ் கேட்கக்கூடிய ஒரு தோட்டம் காரணேஸ்வரர் தோட்டம் தான். அதை பெருமையா கர்வமா சொல்லுவேன். அதனால்தான் சிவபெருமான் சுந்தரமூர்த்திய தடுத்தாட்கொண்டு என்னைய சொற்றமிடால் பாடுன்னா, முன்பு நீ எனக்கு தொண்டன்னா. அப்படித்தானே? தமிழ் மாதிரி உலகத்துல ஒரு உயர்ந்த மொழி ஏதாவது உண்டா? நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ் மாதிரி ஒரு சிறப்பான மொழி எதுவுமே கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கதை பார்த்தா ஒரு 30 நாள் 32 வருஷம் நடத்தி இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். நான் 96ல இந்த சபைக்கு பேச வந்தேன். எனக்கு யூடியூப்ல போனாலும் கவலை இல்லை. ஒரு தேங்காய் முடி, ஒரு சால்வை 500 ரூபாய் பணம் கொடுப்பார் அப்ப. இப்ப எனக்கு வெளிநாடுகளுக்கு தேதி கொடுக்க நேரம் இல்லை. அது காரணேஸ்வரர் போட்ட பிச்சை. காரணேஸ்வரர் போட்ட பிச்சை. நம்ம எந்த தொழில் கூட செஞ்சு மேல வரலாம், செருப்பு கூட தைக்கலாம். தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளை விட நல்லா தைக்க கூடாது. இந்த காரணேஸ்வரர் மேடை இருக்கு பாருங்க, சாதாரண ஒண்ணு இல்ல. நீங்க காரணேஸ்வரர்ட்ட 2 சுத்தி சுத்தி புள்ள கேட்டா புள்ள கொடுத்துருவார். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் கேட்டா பண்ணி வச்சிருவாரு. பிள்ளைக்கு வேலை கேட்டா கொடுத்துருவாரு. வீடு கேட்டா வீடு கொடுத்துருவாரு. கார் கேட்டா கொடுத்துருவாரு. எதை கேட்டாலும் காரணேஸ்வரர் கொடுத்துருவாரு. எதையும் கேட்கலன்னா தன்னையே கொடுத்துருவாரு. இன்னொன்னு சொல்றேன், நம்மளா கேட்டா காரணேஸ்வரரை நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும். அவனா கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். பாத்தீங்களா? இது என்ன சொல்லி வச்சு போட சொன்னேன்னா, நாகராஜ் சாருக்கும் சொல்லிடுறேன், என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் என்னுடைய பேச்சு இந்த கோவில்ல இருக்கும். அப்பேற்பட்ட பந்தம் எனக்கு இந்த கோவிலுக்கு என்ன. இங்க உள்ள சிவாச்சாரியார் இத்தனுண்டா இருந்தார். நான் இந்த மைக் போடுறான் பையன், அவன் டிராயர் போடாததுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அப்ப பாத்துங்க எங்க உறவு எப்படின்னு. நாகராஜன் இருப்பாரு, 10 பேர் இருப்பாங்க, நாங்க இருப்போம், கோவில் அரங்காவில் இருப்போம். எங்க அம்மா இந்த சாமி துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு கொடுக்கும். ஆனா இன்னைக்கு எனக்கு வேலைக்கு 2 துணி கிடைக்குது. அது அவர் போட்ட பிச்சை. நீங்க சாமியை இப்படி எப்படி இல்லை, சிக்குன்னு பிடிச்சுக்கணும். ரொம்ப பெருந்தரலா உட்கார்ந்து இருக்கீங்க. அவர் கூட என் காதுல சொன்னார், கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, வந்துருன்னாரு. என்னைய பத்தி அண்ணனுக்கு தெரியாது. நான் டிவி ரேடியோல பேசுற ஆளு, அங்க ஆளே இருக்க மாட்டாங்க, கேமராமேன் மட்டும் இருப்பாரு. ஆக்ஷன் வாங்க, நான் ஆள் இல்லாமையே 6 மணி நேரம் பேசுவேன். அதுல ஒருத்தர் நெஞ்ச பிடிக்கிறாரு, கிளம்பி உட்காருங்க. அவர்கிட்ட கேட்டேன், நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுப்பா, நாங்க 9 மணிக்கு முடிச்சிருவோம்ட்டாரு. அப்புறம் நான் லூசா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இங்க முதல்ல யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா, இந்த ஆலய உழவார் தொண்டு சீர்திருக்கூட்டத்துக்கு நிறைய டொனேஷன் இருக்கு. அவர் வெளியில சொல்லல, போய் சொல்றாரு. 3 பாத்திரம், 4 கரண்டி, 4 சாக்கு பை, இந்த படம். எங்க போனாலும் உழவார பணி பண்ணிட்டு சாப்பாடு போடுவாரு. இந்த கோவில்ல நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் சார், 30 வருஷம் நல்லது நடக்கிறதுக்கு இடம் கொடுத்த இந்த அரங்காவலர்கள் அத்தனை பேருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுவே பெரிய பத்தாது, நல்லா தட்டுங்க. நான் கூட சொல்றேன், நல்லது பண்றவங்களுக்கு முடிஞ்சா அள்ளி கொடுங்க, முடியாதவன் கிள்ளி கொடுங்க.
ஏன்னா வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னா தர்த்துறோம். கடன் வாங்கி செய்யப்படாது கடவுளுக்கு. மனசு சுத்தமோட 2 ரூபா போடலாம். இல்லாதவன் கிள்ளி கொடு, இருக்கிறவன் அள்ளி கொடு. அதுவும் முடியலையா உடல் உழைப்பு கொடு. வந்து இதை மடிச்சு வை, 2 சேரை எடுத்து போடு, 4 பேருக்கு நோட்டீஸை கொடு, அந்த சுண்டலை கொடு, போடுற குப்பையை ஓரமா வை. இருக்கிறவன் அள்ளி கொடு, இல்லாதவன் கிள்ளி கொடு. அதுவும் முடியலன்னா உடல் உழைப்பு கொடு. அதுவும் முடியாதவன் நல்லது செய்யறவங்களை தப்பு பேசாம போ. என்ன நாகராஜ் சார், நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன்னா அவர் பார்க்கிறார், நான் சொந்த செலவுலேயே சூன்ய வச்சுக்கிட்டேன்டான்னு. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்காரு. இந்த சிவாச்சாரியாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவர் தெரியும். இன்னைக்கு அவர் பெரிய ஆளா இருக்கலாம். அவர் காரணேஸ்வரருக்கு பணிந்து செய்யறது தான் மேல. இங்க கூட இந்த அரங்காவலர் சொல்றேன், அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா பொது வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் அண்ணன், நானும் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நீர்வழி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மாங்கனி உடைந்து தெங்க வகையில் வந்து மாண்புணல் விளைந்த வளநாடா மாந்த தவறு உண்பர்கோன் பறவை நின்ற மாந்துரைய வந்த பெருமானே. நல்ல பாடெல்லாம் சொல்லி பேசலாம். முந்தானேத்து திருநாவலூர் போயிருந்தேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார தலம். அங்க கும்பாபிஷேகத்துக்கு நான் தான் போயிருந்தேன், இப்ப மண்டலாபிஷேகத்துக்கும் போயிருந்தேன். பாட்டு சொல்லி மிரட்டி என்னென்னமோ உங்களை சொல்லலாம். நான் திருப்பி சொல்றேன், இங்க இருந்து இன்னைக்கு நான் பேசுறது என் மனசுல இருந்து உண்மையை பேசுறேன், சத்தியம் பேசுறேன். நல்லா கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. நாளைக்கு திருப்பி நம்ம சந்திக்க முடியாது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கக்கூடிய வீணை. இந்த அடுத்த 1 மணி நேரத்தை நீங்க ரசிக்கணும். அது சில பேர் மட்டும் நிக்கிறீங்க. ஏன்? நல்லா இருந்தா கேட்போம், இல்லாட்டி நைஸா அப்படியே கிளம்பிடுவோம். நம்பிக்கையோட இருங்களேன். நம்ம நாடே நம்பிக்கையோட தானே ஓடுறோம். சார் முந்தானேத்து ஊட்டியில பேசிட்டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் பிடிக்க பஸ்ல ஏறிட்டேன். முதல் சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் டிரைவர்கிட்ட சொல்லலாம், இது நாடா? கண்டக்டர் சில்லறை தர மாட்டேங்கிறான், ஹோட்டலுக்கு போனா சாப்பாடு சாம்பார் ஊத்த மாட்டேங்கிறான், பெட்ரோல் போனா இல்லைங்கிறான் காருக்கு. இது நாடா? நாடா? எதுவும் சரியில்லை, எதுவும் சரியில்லை அப்படின்னா டிரைவர் சொன்னான், எனக்கு கூட தான் கண்ணு சரியில்லை, நான் ஏதாவது சொல்றேன்னா? எங்க ஊட்டி மலை மேல ராத்திரி 9 மணிக்கு அவன் பதறிட்டு வாயை மூடினவன் தான், மேட்டுப்பாளையம் வரைக்கும் திறக்கல. இந்த பாருங்க, ஒன்னு சொல்றேன், வாழ்க்கைங்கிறது ஆடி கார்ல பயணம் பண்றது இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போகாம வாழ்றது தான் வாழ்க்கை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமா இருங்க, ஒன்னு கொண்டு போறது இல்லை. கொரோனா வந்த போது அருணா கயிறு அத்துட்டு விட்டுட்டான், எல்லா பேருக்கும் இவ்வளவுதான் சாம்பல். இதுல ஆணவம் கண்மம் மாயை வச்சு ஒரு மண்ணாங்கட்டி நீ பண்ண முடியாது. சொம்பு நிறைய தங்க காசை சேர்க்கிறவன் மனுஷன் இல்ல, கருவில சுமந்த அம்மாவுக்கு மேல அன்பு செலுத்துறவன் தான் மனுஷன். அதிகாரமான நாற்காலியில உட்கார்றவன் இல்ல மனுஷன். அறிவுரை சொல்ற அப்பனை சாகிற வரைக்கும் நல்லா வச்சுக்கிறவன் தான் மனுஷன். மணிப்பரிசுல மணியா சேர்க்கிறவன் இல்ல மனுஷன். சொல்றதை கேட்கக்கூடிய மனைவியை நல்லா வச்சுக்கிறவன் தான் மனுஷன். சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறது இல்ல மனுஷன். அதுல கிறுக்கிறதுக்கு ஒருத்த புள்ள வேணும். விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா, விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா விரல் பிடிச்சு அழைச்சிட்டு போறதுக்கு 4 உறவையும் நட்பையும் சம்பாதிக்கணும். அதுதான் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் செய்யறது. இப்பதான் ஒரு அம்மா நம்பிக்கையோட வராங்க. சரி, இவன் நல்லா தாண்டி பேசுறா. எனக்கு தெரிஞ்சு உலகத்தை பிக் பாஸ விட்டுட்டு வந்திருக்க ஒரே இது சைதாப்பேட்டை தான். நல்ல கை தட்டுங்க. ஆனா நான் ரொம்ப திமிரு பிடிச்சவன் சொல்றேன், யார் வீட்டுல 1 வருஷம் பிக் பாஸ் ஓடுதோ அவன் வீட்டு புள்ள ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கும். இல்ல இதெல்லாம் சார் செய்யலாமா? நம்ம எப்ப பார்த்தாலும் கட்டி பிடிக்கிற வேலையாடா இந்த ஊரு. என் கிளவி 6 மணி ஆச்சுன்னா வாசல்ல திட்டுவா, விளக்கு வச்சாச்சு, கைகால கழுவு, மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீருன்னு திருநீரை பூசி சாமி விழுந்து கும்பிட்டு கொல்ல பக்கம் கதவை சாத்தி புத்தகத்தை வச்சு படியும்பா. அப்பா பெல்ட்டை வச்சு உரிச்சிருவாரும்பா. ஆனா இன்னைக்கு 42 இன்ச்சில் வீட்டுல டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஐபோன் இருக்கு, ஆப்பிள் போன் இருக்கு, எல்லா இழவும் இருக்கு. வீட்டுக்கு யாராவது வந்தா பிள்ளைக்கு வாங்கன்னு கூப்பிட தெரியலையே. இது என்ன கல்வி? இது என்ன வழிபாட்டு முறை? சார் நான் திருநெல்வேலி போனா அல்வா வாங்குவேன் சார்.
திருநெல்வேலி போனா அல்வா. வாங்க குணா சார், ராஜேந்திரன் சார், எங்க நம்ம தம்பி யாரு, வாங்க முன்னாடி வாங்க. மகாலிங்க சார் அவங்கள கூட்டி போய் சாமி தரிசி. ராமநாதபுரத்துலேருந்து வேகமாக காரில் வந்திருக்காரு இந்த நிகழ்ச்சிக்காக. அவர் தான் கைத்தட்டணும். ஏன்னா இன்னொரு காரை எனக்கு கொடுத்து, எனக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி புதிய தலைமுறையிலேருந்து நான் முடிச்சு வர்றதுக்கு அவர் தான் கார் அமைச்சாரு. இதுலேருந்து நான் ஓசி காரில் தான் போறேன்னு உலகமெல்லாம் தெரிஞ்சுப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. திருநெல்வேலிக்கு போனா அல்வா, பண்ருட்டிக்கு போனா பலாப்பழம், திருப்பதிக்கு போனா லட்டு, தஞ்சாவூர் பக்கம் போனா முந்திரி பருப்பு, எதையாவது வாங்கிப்பேன். இப்ப 10 நாளைக்கு முன்னாடி மணப்பாறைக்கு போயிட்டேன். காலைல ரோட்டரி கான்ஃபரன்ஸ் 2000 பேர் உட்கார்ந்துருக்கான். 1.5 மணி நேரம் பேசிட்டே என்னை ஒரு பெரிய செட்டியார் கூட்டி போயிட்டாரு. BMW காரு. பேசி கீசி முடிச்சோன்னு நல்லா பசிக்கு ஒரு கடை கூட்டி வந்து டீ வாங்கி கொடுத்தாரு. அரிசி முறுக்கு கொடுத்தான். கடிச்சு பார்த்தேன். நல்லா இருக்கான்னு கேட்டார் செட்டியார். நல்லா இருக்குன்னு. வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களான்னாரு. இல்லை நீங்க வாங்கி தர்றதுன்னா 5 பாக்கெட், நானா வாங்கிக்கிறதுனா 1 பாக்கெட்டுன்னு. என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் நான் அடுத்தவன் செலவுலேயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன்னு. உடனே ஒரு அம்மா வயிற்ற பார்க்குது. இப்படி பார்க்காதம்மா. இதனாலதான் இன்னைக்கு காலைல 2 இட்லி, 1 தோசை, ஒரே ஒரு இடியாப்பம், கொஞ்சோண்டு புட்டு, 1/2 டம்ளர் பால், 5 வாழைப்பழம் சாப்பிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கேன். அதுல ஒரு அம்மா எட்டி பார்க்குது, இது வயிறா வண்ணாஞ்சாவடியான்னு. நல்லா பாருங்க. மணப்பாறையில முறுக்க கடிச்சு பார்த்து 5 பாக்கெட்டை ஏத்திட்டேன். மத்தியானம் 1:30க்கு கிளம்பினேன். சாயந்தரம் 7:45க்கு மெட்ராஸ் வந்துட்டேன். ஒரு காலத்துல வாசல்ல 6 மணி ஆச்சுன்னா எங்க பாட்டி சொல்லுவா, மகாலட்சுமி வர்ற நேரம் கொல்லை பக்கம் கதவை சாத்து, விளக்கை ஏத்து, வாசப்பக்கம் திறந்து வை, லட்சுமி வருவா, பெண்கள் முடிய விரிச்சு போட்டுக்க கூடாது, அமங்கல சொல் சொல்லக்கூடாது, திருநீர் பூசி படிக்கணும்பா. இப்ப எல்லார் வீட்லயும் தமிழ்நாட்டில் 6:30 மணி ஆச்சுன்னா மயான அமைதி, கதவை சாத்திடுறாங்க. சும்மா இனியாக்கு என்ன ஆகுமோ, இனியாக்கு என்ன ஆகுமோ, இனியாக்கு என்ன ஆகுமோ. சார் 7:30 மணிக்கு கொடுத்துட்டு உள்ள பாத்ரூம்ல போய் குளிக்க பார்க்கிறேன். குடும்பமே என்னை திட்டுறாங்க சார் ஷிஃப்ட் போட்டு. என் பொண்ணு இதெல்லாம் மனுஷனா முறுக்கு கூட வாங்குறதுக்கு லாய்க்கு இல்லைங்கிறா. எங்க அம்மா ஏண்டா தின்னு பார்த்து வாங்கிட்டு வர மாட்ட அப்படிங்கிறா. என் ஒய்ஃப் எதை தான் இருந்தாலும் சரியா செஞ்சிருக்காருங்கிறா. என்னடா கடிச்சு பார்த்து தானே வாங்கினோன்னு லைட்டை போட்டு பார்க்கிறேன். குடும்பமே கொசுவர்த்தி சுருள முறுக்குன்னு எடுத்து சாப்பிட்றாங்க சார். விளங்குமா? வாரியார் சாமி ட்ரெயின்ல எப்பேற்பட்டவர். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடிக்கும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா உறவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேடா ஓடி வந்து உன்பாதம் துணிவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் திருநீர் கொடுப்பாரு. இன்னைக்கும் சொல்றேன், உலகத்திலேயே நகைச்சுவை பேச்சாளர்னா ஒருவர் தான், அது வாரியார் சாமி தான். அவருக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, பின்னாடி யாரும் கிடையாது. அந்த செங்குந்த முதலியார் சபை கொடுத்த வரம் அவர் இந்த பூமிக்கு கிடைச்சது. வயலூர் முருகா வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளான்னு திருநீர் பூசுவார். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு வேற கொடுத்திருக்காங்க, ஆன்மீகமும் ஆனந்தமும். இப்ப திருச்சியில ட்ரெயின் கிளம்ப போது சாமி இப்படி இடுப்புல பை வச்சிருப்பாரு, சுருக்கு பை எடுத்து திருநீர் பூசிடுவாரு. நின்னா முருகா, உட்காந்தா முருகா, எந்திரிச்சா முருகா. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாமா? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நானும் ஒரு 42 நாடுகளுக்கு போயிட்டேன். மாசம் 10 கூட்டம் பேசுறேன். ஒரு கோவிலுக்கு வந்து பொண்டாட்டி பக்கத்துல ஒரு புருஷன் சிரிச்சிட்டு உட்கார்ந்ததே நான் இங்கதாம்மா பாக்குறேன். அதுக்கே கை தட்டுங்க. உடனே அந்த அம்மா இதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு இல்ல தெரியும். மந்தியானத்துல இருந்து கலப்பி அவர் வரமாட்டேன், இன்னைக்கு சூப்பர் படம் போடுறான்னு சொல்லி அவருக்கு பேண்ட்டை மாட்டி சட்டையை மாட்டி. நீங்க பியூட்டி பார்லர் போகும்போது ஹெல்ப் பண்றாருல, அந்த எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலங்க பியூட்டி பார்லர்.
கல்யாண பொண்ணோட அம்மா தாங்க அரை மணி நேரம் கூட போட்டுக்கிறா மேக்கப். அந்த கூம்பு கொண்டன்னு ஒண்ணு வச்சுக்கிறாளுங்க. மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்தா திருவிழால காணாம போனவ மாதிரி அழுக்கு பைய வச்சுக்கிட்டே சுத்துறான். ஏன் அவர் கை தட்டுறாருன்னா வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். குத்து. பாருங்க, சந்தோஷமா சிரிக்கிறீங்க பாருங்க, இதுதாங்க வாழ்க்கை. நோயே வராதுங்க, நோயே வராதுங்க, பிபி சுகரே வராதுங்க. டாக்டர்த்தையே போகாதீங்க. முந்தா நேத்து போனேங்க டாக்டர்கிட்ட, கண்ணீர் வருதுங்க. நர்ஸ் ஓடி வந்து என்னம்மா டாக்டர் வாயில திறக்க விட மாட்டேங்கிறான். தர்மாமீட்டர், எக்ஸ்ரே, இசிஜி 8000 ரூபாய் பில்லு. உள்ளேந்து டாக்டர் வந்தாரு. என்ன மணிகண்டன்னாரு, எங்க அப்பா அம்மாவுக்கு மார்ச் 13 சதாபிஷேகம், பத்திரிகை கொடுக்க வந்தேன். இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். பாடா படுத்துறாங்க. நீங்க டாக்டர்கிட்ட போகாம இருக்கோம்னா நான் சொல்றேன், ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா உங்க உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் வருது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒண்ணு. அதுக்காக இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு ஜோன்ஸ் ரோட்ல கையை விரிச்சு குளக்கரையில உட்காந்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமா ஏத்துறேன்னு சிரிச்சு, நாளைக்கு காரணி தோட்டம் காரணேஸ்வரருக்குள்ள வரும்போது 2000, 4000, 8000 அப்படின்னா நாகராஜன் எனக்கு போன் போட்டு நல்லா இருந்தாங்கடா லூசு பையல. இப்ப சைதாப்பேட்டையே சிரிப்பு. அப்படி இல்லைங்க, எல்லாருமா உட்காந்து சந்தோஷமா சிரிக்கணும். இந்த பாருங்க, காவல்துறை அதிகாரி கூட வந்து அப்படியே ஜம்முன்னு மீசையெல்லாம் முறுக்கி விட்டு என்ன போட்டு நானும் கோவிலுக்கு வந்திருக்கேன்னு காட்டுறாரு. நல்ல அமைதியா உட்காந்துருக்கீங்க. இப்ப என்ன சொன்னேன், வாரியார் திருநீர் பூசினாரு. பக்கத்துல இருக்க 2 பைய வெடலை பைய கேட்டுட்டான், என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்ட்டான். நம்மளா இருந்தா கோவப்பட்டிருப்போம். சாமி சொன்னாரு, என்ன கேள்வி கேட்டேன்னாரு. இல்ல நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களே. அதுக்கு வாரியார் சொல்றாரு, கடவுள் குடியிருக்கிற வீடு, மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு அப்பப்ப சுண்ணாம்பு அடிப்போம்பா, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டோம்பா. என்ன 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 பதில் சார்? அட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பழனிக்கு போயிருந்தேன் சார், மாநாட்டுக்கு முன்னாடி. கும்பாபிஷேகம் நடந்துச்சுல்ல. அப்ப நான் ஒரு டிவிக்கு ரன்னிங் கமெண்ட்ரி சொல்லிட்டு இருக்கேன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கும். கோவில்ல நித்திய பூஜை, அதுல குறை இருந்தா பிரம்மோற்சவம் வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுல குறை இருந்தா பெருஞ்சாந்தி பெருவிழா. சிவனுடைய முகம் தான் தேங்காய், கண்ணு தான் கண்ணு, மாவளை தான் சடமுடி. இப்ப தண்ணி எடுத்து கும்பத்து நீரே ஊத்த போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு கிருன்னு கீழே விழுந்துட்டேன். இப்ப எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுங்கப்பா, தொண்டை வலிக்குது. அதுக்கு தான் இப்படி கேட்டேன். உடனே அந்த அம்மா சிரிக்குது. அதை கேட்டு போக வேண்டியதானே, அதுக்கே இப்படி சிவாஜி மாதிரி நடிக்கிற சொல்லிக்கிட்டே இருந்தேன். படார்னு கீழே விழுந்துட்டேன். பழனியில நடந்தது. டக்குன்னு ஒரு கடைக்குள்ள கூட்டி போய் உட்காந்து வச்சு அவர் சொல்றாரு, டிவியில எல்லாம் பேசுவார் படுற காலில், ஜெயா டிவியில அருள் நேரம் பேசுவாரு, மகா பெரியவர் பத்தி சங்கரா டிவியில சொல்றாருடா, அவர் வந்திருக்காரு, சோடாவை உடைச்சு கொடுன்னா உடைச்சு கொடுத்தாங்க. இப்போ டீ காஃபி ஏதாவது வேணும், அவசியம் வேணும், தொண்டை வலிக்குது. கடைன்னு குடிச்சேன். அப்படியே கடையை ஒத்து பார்த்தேன். ஒரு ஃபாரின்காரன், லண்டன்காரன் வந்திருந்தான். வந்துட்டு ஒரு டப்பாவை எடுத்து பார்த்து கடைக்காரன்ட்ட கேட்டான், இது என்னையா அப்படி பண்ணியிருக்கேன்னு. பாவம் கடைக்காரன் சின்ன பையன், ஒரு 22 வயசு பையன், ஏதோ 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பான் போல. என்ன சாமி கேட்குறீங்கன்னா, வந்திருக்கவன் லண்டன் தமிழர், எங்க ஊர்ல எது வாங்கினாலும் நாங்க எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம், ஏன் இந்த திருநீர் டப்பால எக்ஸ்பைரி டேட் போடலன்னா. அதுக்கு கடைக்கார பையன் சொன்னா, உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் அதுதான், எடுத்துட்டு போடாங்க. அதுக்கு வந்த லண்டன்காரன் படிச்சவன், பெரிய MBA படிச்சவன், அறிவாளி. இத பூசினா எனக்கு என்ன பயன்னா, படிக்காத அந்த பையன் சொன்னா, முருகனை வேண்டி உன் எக்ஸ்பைரி டேட் தள்ளி போயிட்டே போகும்டா, போய் பூசுறாங்க. இதுக்கப்புறமும் நீங்க திருநீர் பூசலைன்னா மனுஷனே இல்லை. எப்ப பாரு தெருவில் போகும்போது பிள்ளையாருக்கு பிள்ளைங்க அப்படின்னு. நீ பெரிய நிர்மலா சீதாராமனை பார்க்க போற, 2 நிமிஷம் நின்னுதான் சாமி கும்பிட. இந்த பிரதோஷம்னு மயிலாப்பூருக்கு போவேன். அடாடாடாடா, சில பெண்கள் பண்ணுவாங்க பாருங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் நெஞ்செங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி கண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. 1 மாசம் பார்த்தேன், 2 மாசம் பார்த்தேன், 3 மாசம் பார்த்தேன். அப்புறம் நாள மாமி சாமி அங்க இருக்கு, நீங்க இங்க சொல்றீங்கன்னு. மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கதானே இருக்கு. அதுல பக்கத்துல லேடி சொல்லுது, இது தெரிஞ்சுதான் நான் பையில போட்டு கையிலேயே மாட்டிட்டு வந்துட்டேன். எதுக்கு கோவிலுக்கு போறோம்? பற்ற துறக்க போறோம்.
பட்டினத்தார் சொல்றாரு எல்லா பற்றையும் துறடான்னு. ஆனா 400 ரூபாய் செருப்பு மேல வச்சிருக்க பற்ற நீங்க யாராவது மனசாட்சியை வச்சு தொட்டு சொல்லுங்க. இந்த மத்த ஆன்மீக பேச்சாளர் மாதிரி நான் கிடையாது. கருப்பு என் மனைவிக்கு அப்புறம் என் மேல அன்பா இருக்க முதல் ஆளா வருதான். ஓ இதுக்கு பாருங்க, அவர் தண்ணியை குடிச்சுட்டே சொல்றாரு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னும் நாகராஜனை நடந்து வராதிங்க, காப்பிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவர் காதலே வாங்கல, எதை பத்தியும் கவலைப்படாம அந்த ஆள் பேசுவான். சும்மா கிண்டலுக்கு சொல்றேன் சார். ஏன் திருப்பி சொல்றேன் சார், நான் சாகிற வரைக்கும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். அதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் இதை வச்சு எந்த விளம்பரமும் தேடிக்கல, எம்எல்ஏக்கு எம்பிக்கு நிக்க போறதில்ல. அவருக்கு பிடிச்ச ஒரே கட்சி தலைவன் சிவபெருமான், அவருக்கு பிடிச்ச கட்சி சைவ பெருமக்கள், அவருக்கு தெரிஞ்ச ஒரே இயக்கம் தொண்டு செய்யணும். இப்ப நான் மறைமுகமா சில செய்தியை சொல்லிக்கிட்டே வரேன். ஆன்மீகத்துல சாயந்தரம் இந்த ரொம்ப டிவி பார்த்து கெட்டு போக கூடாது. சமய சின்ன திருநீர் பூசணும். சாமிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. கோவிலுக்குள்ள வரும்போது கூட செருப்பு மேல உள்ள பற்றை குறைச்சிட்டு சாமி மேல பற்று. யாராவது பாருங்க, வலது கால் பக்கம் செருப்பு ஒரு பக்கம் போடுவோம், இடது கால் பக்கம். ஏன்னா எவனா திருடிடுவானா? உண்மை சார், மனசாட்சியோட சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுல போச்சு 350 ரூபாய் செருப்பு போச்சுன்னு பொண்டாட்டிய திட்டுறான். அவ என்னங்கன்னா, இல்ல நல்ல செருப்பு பார்த்து வச்சிருந்தேங்கிறான். இவன் போட்டுட்டு வரல, கல்யாண வீட்டுல போடுறதுக்கு ஒரு செருப்பு பார்த்திருக்கான். என் பேச்சு புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். நான் முதல்ல சொல்றேன், தமிழ்நாட்டில் ஏன் இந்த பெரிய புராணத்தை எனக்கு பிடிச்சிருக்குன்னா, 63 நாயன்மார் இருக்காங்க, 12ஆம் திருமுறைன்னு பேரு. உலகத்துல அதுக்கு முன்னாடி எல்லாரும் சாமியை பத்தி பேசினா, சாமிக்கு தொண்டு செய்த அடியார பத்தி பேசினவர் தான் சேக்கிழார். உலகத்திலே முதல் புரட்சியாளர் யாருன்னா சேக்கிழார் தான். அவருக்கு ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, இனம் கிடையாது, பேதம் கிடையாது. 63 பேரையும் ஒரே இடத்துல வச்சாரு. 62 பேரை நிக்க வச்சாரு, அம்மாவை மட்டும் உட்கார வச்சாரு. அப்பயே தெரிஞ்சிருக்கு அம்மான்னா உட்காரணும், ஐயான்னா நிக்கணும்னு. நான் சொல்றது பெரிய புராணம். இருந்த வரைக்கும் நாடு அப்படித்தான் எல்லா பேரும் நின்றுகிட்டு தான் இருந்தா. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். சமய சின்னம் பூசணும்னு எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. இப்ப வர வர உலகத்துல கோச்சுக்காதீங்க, அவன் 5 முறை கரெக்டா தொடுகிறாங்க, நல்லதை நம்ம எடுத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறான். நம்ம கஷ்டப்பட்டா கோவிலுக்கு வரோம், இஷ்டப்பட்டா கோவிலுக்கு வரோம். இல்ல டெய்லி போனான்னா அவனை பைத்தியம்ன்றோம். அவன் லூசு போய் வேலை வெட்டி இல்ல கோவில்ல போய் உட்காந்துருக்கான். நான் திருப்பி சொல்றேன், நம்ம சாமிக்கு பண்றதை எவன் கணக்கு வைக்கிறானோ இல்லையோ அவன் வைப்பான். 100 பேர் நம்மளை கவுக்கணும்னு நினைச்சா, நான் இன்னைக்கு சொல்றேன், யார் உதவியும் எனக்கு கிடையாது. நான் இன்னைக்கு வந்திருக்கேன், 4 பேருக்கு தெரிகிறேன்னா அது கடவுள் போட்ட பிச்சை பிச்சை பிச்சை, காரணேஸ்வரர் கொடுத்த கொடைங்கிறத தைரியமா சொல்லு. நீங்க சாமியை இப்படி அப்படி இல்ல, சிக்கன பிடிச்சுக்கணும். இப்ப நம்ம கும்பிடுற சாமியிலேயே பவர்ஃபுல் சாமியான்னு கேட்கிறான். கேட்கிறோமா இல்லையா? பேச்சா பேசுறான். இத்தனோண்டு பையன் கேட்கிறான், சார் அப்பாவை ஏப்பா என்னை பெத்தங்கிறான். அவர் சொல்றாரு, தெரியாம நடந்துருச்சுடா உள்ள போடாங்கிறாரு. சார் 3ஆம் கிளாஸ் பையனுக்கு அன்னைக்கு வாதியார் மிரல்றாரு, திமுக துணைன்னு போட்டு எழுதுறானா எக்ஸாம். என்னன்னு கேட்டா திருச்செந்தூர் முருகன் துணைங்கிறானா. இன்னொருத்தன் அதிமுக துணைன்னு போட்டானா, என்னன்னா அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைங்கிறான். பசங்க பிறக்கும் போதே அறிவாளியா பிறக்கிறான். சார் எங்க அப்பாவோட நான் நல்லா இருக்கேன் சார், என்னை விட என் புள்ள நல்லா இருப்பா சார். உங்க வீட்லயும் அதான் சார். ஆனா எங்க அப்பா மேல நான் வச்ச மரியாதை என் மேல என் புள்ள வைக்குமானா இன்னைக்கு கேள்விக்குறி. அப்ப இந்த ஒழுக்கம் வேணும்ல, தர்மம் வேணும்ல, அறம் வேணும்ல, நீதி வேணும்ல, நேர்மை வேணும்ல. அதுக்கு தானே சமய இலக்கியங்கள், அதுக்கு தானே பக்தி மார்க்கம். நான் திருப்பி சொல்றேன் சார், எனக்கு இந்த காசிக்கு போய் கோதானம், கோன்னா பசு, கோவில் கும்பாபிஷேகம் பண்றது, கோதானம் கொடுக்கிறது,
அன்னதானத்துக்கு அள்ளி கொடுக்கிறது எல்லாம் சிறப்பு. அதை விட பெரிய விஷயம் எது? உன் தாயார் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை கண்கலங்காம பார்த்துக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய புண்ணியம். செத்ததுக்கு அப்புறம் திதி கொடுக்காதீங்க, இருக்கும் போது சோறு போடுங்க. அதானே உண்மை. சாமிக்கு என்ன வேணும்னா ஒண்ணுமே வேண்டாம், அன்பு தான் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? இந்த தைப்பொரு நாள்ல ஒரு விழா எடுத்துக்கங்க எல்லாரும். நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, இன்னிலேருந்து எவனை பத்தியும் நம்ம குறை பேசுறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துப்போம். குறையே சொல்லாதீங்கிறேன். எல்லார்த்தையும் நல்லதே பார்ப்போமே. சார் ஒரு ஆள் இருந்தா சார் சாமிக்கு கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல. அந்த நாகராஜ் சார் பக்கத்தில் உட்காந்து, நம்ம பழைய ஆள் தானே, அவர் தானே, வெள்ளை வெட்டி சட்டை, இந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. அவரு இப்படி ஒரு ஷேப் ஆயிட்டார், நல்லா. நான் தான் இப்படி ஆயிட்டேன். என்ன அவர்கிட்ட அந்த வெள்ளை வேட்டி சட்டையிட்ட பிடிச்சதுன்னா, உழவார பணி எங்க நடக்குதோ அங்க வந்து தானா அன்னதானம் பண்ணிட்டு போவார் அவர். அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார், அவர் கோவில் கோயிலா சுத்துவார். அதான் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னா. சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. ஒரு ஆள் சாமி கும்பிடணும்னு நினைச்சா, கோவிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா, இன்னொருத்தர் மன்னன்ட்ட எவ்வளவு காசு பணம் இருக்குன்னு தெரியும், அவன் கோவில் கட்டணும்னு நினைச்சான், எல்லாம் கட்டி முடிச்சான். கோவில் கட்டினா கும்பாபிஷேகம் பண்ணணும்ல, அவனும் ஒரு பத்திரிகை எடுத்துட்டு போனான். இந்த மெட்ராஸுக்கு பக்கத்துல இங்க இருந்து ஒரு ஆளு ஒரு 32 கிலோமீட்டர்ல, அவரும் கோவில் கட்டணும்னு நினைச்சா நேரா போய் பத்திரிகை எடுத்துட்டு போயிட்டான். எப்படி கும்பிடுவோம் நம்ம? அம்மையே, அப்பா, ஒப்பிடாமணியே, அன்பின் விடைந்த ஆரமுதே அப்படிலாம் சொல்லுவோம்ல சிவபெருமான. 4 நாக்கு சூட வாங்கி வச்சுட்டு 40 கோடி பெட்டிஷன், நீங்க தான் வரணும் என் கோவில் கும்பாபிஷேகம். சிவபெருமான் பார்வதியோடு பேசிக்கிட்டு இருந்தாரு, வரேன்ட்டு வாங்கி வச்சுட்டாரு. அடுத்து ஒரு ஆள் போனாரு, பெருமானே, காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அம்மை நீ, அப்பன் நீ, அறிவுடைய மாமன் நீ அப்படின்னு சொல்லி அவர் இன்விடேஷனை கொடுத்தாரு. அதையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. 2 பேரும் போனதுக்கு அப்புறம் சிவபெருமான் எடுத்து படிச்சு பார்க்கிறாரு. இதுவும் காலைல 9 மணிக்கு, இதுவும் காலைல 9 மணிக்கு, இதுவும் திங்கக்கிழமை, இதுவும் திங்கக்கிழமை. சாமி அங்கிங்கனாதபடி எங்க இருக்கிறவன் தான். ஆனா கும்பாபிஷேகத்துக்கு ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். டக்குன்னு யோசிச்சாரு, நாளைக்கு தானே கும்பாபிஷேகம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தானே, கடகடன்னு பிக் பாஸ் முடிப்போம் அப்படின்னு ரிமோட் ஆஃப் பண்ணிட்டு, ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, நான் சின்ன வயசுல மண்ணில் விளையாடும் போது எங்க பாட்டி சொல்லுவா, மண்ணில் விளையாடாத சிறங்கு வரும்பா. உங்க பிள்ளைங்க யாராவது மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்க, சிறங்கு வந்தா கூட மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் வகுப்பு வரைக்கும் செல்லுல விளையாண்டா புள்ளையே மண்ணா போயிருமோன்னு நான் பயப்படுறேன். நீங்க சும்மா தேவாரம் படிக்கிறது, திருவாசகம் சொல்றது, பிரபந்தம் படிக்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது, பகவத்கீதை சொல்றதெல்லாம் வாழணும். இந்த மேடையில பல பேர் கற்பை பத்தி பேசுவான், கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோம், கற்பு நம் உயிருக்கு சமம் அப்படிமா. போனோன்னு டிரைவர் கேட்பாரு, ஐயா எந்த வீட்டுக்கு போகணும்னு. ஒழுக்கம், அறம் சார்ந்த வாழ்க்கை வாழணும். 100% சார். நம்ம எதுவும் செய்ய, தெருவில் இருக்கிற குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில போடுங்க சார், புண்ணியம் சார். கோவில்ல அன்னதானம் பண்றதை விட நம்ம சாப்பிட்ட தட்டை குப்பையில போட்டவனுக்கு சாமி கோடி புண்ணியம் செய்வார் நான் நம்புறேன். அதானே உண்மை. இப்ப நீங்க மறந்துடக்கூடாது. 2 இன்விடேஷனையும் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நேர காஞ்சிபுரத்துக்கு போனார் மன்னன்ட்ட. அப்பா அப்பா அப்பா, நீனும் ஒரே நாள்ல வச்சிருக்க, இன்னொருத்தனும் ஒரே நாள்ல வச்சிருக்கான், உன் கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் மாத்தி வச்சுக்கோப்பா, நான் அப்புறம் வரேன்ட்டு கனவுல இருந்து மாறி போயிட்டாரு. இப்ப ராஜா கண்ணு முழிச்சோன்னு வருத்தம் தனக்கு இல்ல என்றா, நான் ராஜா, என்னை விட ஒருத்தன் பிரமாதமா கோவில் கட்டி இருக்கானான்னு கலப்படான்னு யானைப்படை, குதிரைப்படை எல்லாத்தையும் கிளப்பிட்டான். யானைக்கு ஒரு காலம் வந்தா, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒரு காலத்துல ராஜா கிளம்பினார்னா யானைப்பட போவோம், இப்ப எல்லாம் முதலமைச்சர் கிளம்பினா பூனைப்பட போகுது.
அதான் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருது. நேரா இந்த ராஜா கிளம்பி திருநின்ற ஊர்னு மெட்ராஸுக்கு பக்கத்துல 32 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய திருநின்ற ஊருக்கு போனாரு. அந்த ஊர்ல இந்த திண்ணனூர் தானே, இங்க ஒரு ஆள் கோவில் கட்டி இருக்கானாமே, அதுல ஊர்ல 4 பேர் சிரிச்சான். இந்த ஊர்ல வேலை இல்லாதவன் ஒரே ஒருத்தன் தான். அவன் அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லை, உஞ்சவர்த்தி. அவன் வீடு அதோ வீடுன்னு இல்லை, குடிசை. போய் பார்த்துக்கோன்னா உள்ள போனான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். நான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கேன். பல்லவ மன்னன் நீ கட்டியிருக்க கோயிலுக்கு கும்பாபிஷேகமாமே, கூட்டி போய் என்னைய கோவிலை காட்டுனா அந்த சிரிச்சான். வெளியில சொல்லிடாதீங்க மகாராஜா, சோத்துக்கு சிங்கி. ஆனா கட்டணும் நினைச்சது உண்மை. என்ன கட்டணும் நினைச்சது உண்மையா? அப்ப உன் கோவிலுக்கு காலைல 9:05 குருநாகதி முடிஞ்சு தலைமை சிவாச்சாரியாரா எம்பெருமானே வந்து குடத்துல தண்ணி ஊத்த போறேன்னு ஏன் கனவுல சொல்லியிருக்காரு. அவன் சிரிச்சான். சாமி, பல வருஷமா கோவில் கட்டணும்னு நினைச்சேன், காசு இல்ல. அன்பை அஸ்திவாரம் ஆக்கினேன், பண்பை கோயில் ஆக்கினேன், உன் மீது வைத்திருந்த பாசம் நேசத்தை குடைத்து கும்பமாக்கினேன், உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம். ராஜா கீழே விழுந்துட்டான். ஓ, கோவில் கட்டணும்னா கல்லு செங்கல் சுண்ணாம்புன்னு நினைச்சேன். இல்லடா, அன்பு பண்பு பாசம்ங்கிறது எனக்கு சொன்ன. நீ பூசலார் மட்டுமல்லடா, உன் திருவடியில வணங்குறேன். அப்ப சாமிக்கு என்ன வேணும்னா அன்பு தான் வேணும். என்ன வேணும்? அன்பா இருக்க கத்துக்கங்க. நீங்க பிள்ளைகள்கிட்ட பேச முடியுதா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடிக்கிறான் பிள்ளைய போட்டு. எய்த்த வீட்டுக்காரன் ஓடி வந்து ஏன்டா அடிக்கிற? சும்மா 3 மாசமா கியூல நின்று 60,000 ரூபாய் கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கி மாசம் 6,000 ரூபாய் கட்டுறேன். 2ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு முட்டா பைய 3ஆம் கிளாஸ் வந்துட்டான். இவனுக்கு சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரியல, சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரியல. 2 வருஷம் கோவிட்னு ஜூம்ல படிச்சுட்டான். பேசாம அடிக்க போனான். அதுக்கு அவன் சொன்னான், டே இன்னமும் அடிச்சா தொலைச்சு போடுவேன். அவனுக்காக சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரியல. உனக்கு ஓ சன்னது ஏன் சன்னதுன்னே தெரியல, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறா. விளங்குமா? ஏன்னா நமக்கு பிறந்தவனையே இன்னைக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். அவன் முதல்ல மனுஷன் ஆகணும். இந்த நிறையா பேர் இப்போ ஒரு கனவு வச்சிருக்கான். புள்ள என்ன பண்ணணும், 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும், அப்புறம் ஒரு பிஇ சேர்க்கணும், அப்புறம் 5 வருஷம் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர்ல ஒரு எல்என்டில, விப்ரோல, இன்ஃபோசிஸ்ல 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை பார்த்து 3 மாசம் இங்க இருக்கணும், அப்புறம் அமெரிக்காவுக்கு போகணும், அங்கேயே கதை வடிச்சு எல்லாம் முடிச்சுக்கணும், இங்க தாய் தகப்ப செத்து போகணும். நான் இப்ப சொல்றேன், 100க்கு 100 வாங்குறவன் அமெரிக்கால போய் அடுத்தவன்ட்ட பிச்சை எடுப்பான். ஆவரேஜா படிக்கிறவன் தாய் தந்தைக்கு நம்ம நாட்டுல கஞ்சி ஊத்துவான். அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட ஒப்பிடாதீங்க, சுட்டி காட்டாதீங்க. எல்லா பிள்ளையும் இறைவன் நான் படைக்கப்பட்டதுல மேலானவன் தான். படிப்பும் தேவை, ஒழுக்கமும் தேவை. இன்னைக்கு பசங்க என்ன பின்றா சார். நான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறேன், நம்ம அண்ணாச்சி மாதிரி, மாமா டிவியில பேசுறவர் வந்திருக்காரா, அவன் ஒன்னே சொல்றான், இளவ எடுத்தவன் இப்ப வந்தான் அப்படிங்கிறான். ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் ஓடுது. மாமாவை அப்படி சொல்லாத, டீ காஃபி சாப்பிட மாட்டார், ஒரு டம்ளர் பால் கொடு. அடுத்த வார்த்தை, இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமாங்கிறான். நான் அவன் வீட்டுக்கு ஏண்டா போனோம்னு ஆச்சு. பாலை கொண்டு வந்து டேபிள் மேல இப்படி டொம்முன்னு வச்சான். இப்படி பால் இப்படி வச்சான், டொம்முன்னு பால் ஆடினுச்சு. நான் சொன்னேன், தம்பி பால் ஆடுதுன்னு. என்கிட்ட கிட்டக்கு வந்து, இல்ல மாமா அது மாடுதுன்னுட்டான். புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். நான் பால் ஆடுதுன்னு, இல்ல மாமா அது மாடுதுன்னுட்டான். அவன்கிட்ட கம்பன் சேக்கிலாரெல்லாம் தோத்து போயிட்டான். என்னடா படிச்சிருக்கேன்னா 6ஆம் கிளாஸ். வாதியார் சொல்றார், நீ முதலமைச்சர் ஆனார் கட்டுரை எழுதுனா வெள்ளை பேப்பரை கொடுக்குறான். ஏண்டான்னா, நீ என்ன தலைப்பு கொடுத்த? நீ முதலமைச்சர் ஆனால். நான் ஆயிட்டேன், என் பிஏவை கூப்பிட்டு நான் டிக்டேட் பண்றேங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், டே நீ பார்த்த கிரிக்கெட் மேட்ச் பத்தி எழுதுறான்னா, அவனும் வெள்ளை பேப்பரை கொடுக்குறான். ஏண்டான்னு வாதியார் கேட்டார். இன்று மழையால் ஆட்டம் ரத்துன்ட்டான். இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு குழந்தைங்க அறிவோட பிறக்கிறாங்க, அறிவாளியா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க சொல்லி தர வேண்டியது ஒழுக்கமும், சமய சின்னம் பூசுறதும், கோவிலுக்கு போறதும், தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கணும்.
இன்னொன்னு சொல்றேன், உலகத்துல கொடுப்பினை இருந்தா தான் ஒருத்தன் இந்துவா பிறக்க முடியும். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது. நம்ம ரத்தத்துல, நரம்புல, நாடிகள்ல நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான். நம்ம அதான் நான் கேட்கிறேன், பவர்ஃபுல் சாமியாங்கிறான். உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சா என்னங்கிறேன். நான் போய் திருவண்ணாமலையில உள்ள போய் சாமியை வெளியில இருந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பா. இங்க இருந்து நீ சாமியை உள்ளத்துக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவ? ஒரு அம்மா ரொம்ப பெரிய சிவபக்தர், வீட்டுல 3 செல்ஃப் பூஜை ரூம். முதல் செல்ஃப்ல சிவனை வச்சு டெய்லி தண்ணி ஊத்தி, பன்னீரை ஊத்தி, பாலை ஊத்தி, அபிஷேகம் பண்ணி, நித்தியப்படி பண்ணி, ஓர் வில்வன் சிவார்ப்பணம்னு வில்வம் மாதிரி உலகத்துல சிறந்தது இல்லை. ஒரு வில்வத்தை எடுத்து சிவனுக்கு போட்டா அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கு சமமா. 6 வாரம் பண்ணிருச்சு. 7வது வாரம் போய் பார்த்தேன், சிவபெருமான் 3வது செல்ஃபுக்கு போயிட்டாரு, முதல் செல்ஃபுக்கு முருகன் வந்துட்டாரு. என்னமான்னு கேட்டேன். இல்ல, என் ராசிக்கு ஜோசியர் சொன்னாரு சிவன் ஆகாதான், முருகன் வச்சா கொட்டுவாராம். நான் யார் சொன்னா அவனும் 2 மிதி மிதிக்கிறேன்னு. உலகத்துல நீங்க முதல்ல ராசி பலன் பார்க்கறத நிறுத்துங்க. காலில் 1 ரூபா சைஸ்ல பொட்டு வச்சுக்கிட்டு பெரிய துண்டை போட்டு நம்ம வீட்டு டிவிக்கு வரான். ரிஷப ராசி நேயர்களே, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்க்கவும்ங்கிறான். அண்டா லூசு பையில இருக்கிறதே 4 தசை தானே. அப்புறம் சில பேர் கல்லு போடுறான் தெரியுமா? பச்சைக்கல், சிவப்புக்கல், மஞ்சக்கல், செங்கக்கல்ல தவிர எல்லா கல்லையும் சொல்றான். இதுல இன்னும் சில பேர் பேர்ல எழுதுறான். நான் ஒரு ஜோசியர், நம்ம குணாசார் மாதிரி ஒரு ஆள் கூட்டி போயிட்டாரு. ஆளை விடுங்க, 5000 ரூபாய் வையுங்கிறான். வச்சுட்டேன். 3 ஆளை கூட்டி 4 ஆளை வகிச்சு 2 ஆளை கழிச்சு எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கு கிளம்புங்கன்ட்டான். என்னென்ன ஒன்னு சொல்லட்டுமான்னா, என்னடா சொல்றான்னு, உன் இன்சியலை மாத்திக்கங்கிறான். நான் அவனை சட்டையை பிடிச்சிட்டேன். எனக்கு எங்க அப்பா வச்சுட்டு போன ஒரே சொத்து அது ஒண்ணுதான். போடா, கும்பிடுற சாமியில என்ன பவர்ஃபுல் சாமி? சிவபெருமான் எந்த செல்ஃபுக்கு போயிட்டாரு? 3வது செல்ஃபுக்கு போயிட்டாரு. முதல் செல்ஃபுக்கு முருகன் வந்துட்டாரு. 3 வாரம் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் உண்டு, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் உண்டு, அடிச்சு கலப்புது இந்த அம்மா. பாம்பன் சுவாமி எழுதிய 6666 பாட்டு. சண்முக கவச குமாரஸ்தவம். சண்முகபதையே நமோ நமக, சஷ்டகிரிபதையே நமோ நமக, நரசிம்மபதையே நமோ நமக, குஞ்சரிபதையே நமோ நமக, மல்லபதையே நமோ நமக, அடிச்சு கலப்புது தெருவைய. 3வது வாரம் அக்கார அடிசல், சுண்டல், வடை எல்லாம் இதுக்கு பிடிச்சதெல்லாம் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு 2 ஊதுபத்தி ஏத்திச்சு. ஊதுபத்தியிலேருந்து புகை போகும்ல, அது நேரா போய் சிவபெருமான் மூக்குக்குள்ள போயிடுச்சு. இந்த அம்மா பார்த்து கடுப்பாயி பஞ்ச தண்ணியில நினைச்சு மூக்குல வச்சிருச்சு. ஏய், 6 வாரம் உனக்கு பூஜை பண்ண இல்ல, அப்ப எல்லாம் வராத நீ இப்ப எதுக்கு வந்த? மூக்குல வச்சிருச்சு. அடுத்து அந்த பொங்கலை இப்படி எடுத்து நேவேத்தியம் பண்ணுவாங்கல்ல, ஓம்பூர் போச்சம் பர்கோரே வஸ்தேதி மிகிதியோ யோன பிரஜோதியா திவ்ய நைவேத்திய பிரசாதம். டக்குன்னு அதுல இருந்து ஒரு புகை வாய்க்குள்ள போச்சு. டக்குன்னு புடவையை கிழிச்சு வாயை கட்டிருச்சு. அடுத்து இப்படி நிமிர்றதுக்குள்ள சிவபெருமான் மேலேந்து கீழே வந்துட்டாரு. அந்த அம்மா பதறிடுச்சு. என்னன்னுச்சு? அட பாவி, 6 வாரம் உன்னைய கும்பிட்டேனடா, தலைகீழ சிவபுராணம் சொன்னேனடா, இடர்களை பதிகம் சொன்னேன், அப்ப வரல. இப்ப உன் புள்ள முருகனை வச்சு என் ஜோசியர் சொன்னார்னு பண்ற. அவருக்கு வச்சிருக்க ஊதுபத்தியை நீ உறிஞ்சிற, அவருக்கு வைக்கிற பொங்கலை நீ சாப்பிட போறேன்னு. சிவபெருமான் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ 6 வாரமும் என்னைய பொம்மைன்னு நினைச்ச, இப்பதான் உண்மைன்னு நினைச்சு பஞ்சு வச்ச, அதுக்காக வந்தேன். இது புரிஞ்சா கைத்தட்டு கலப்பிருப்பீங்க. முதல்ல கும்பிடுற சாமி எல்லா சாமியும் பவர்ஃபுல் தான். அதை எப்படி கும்பிடணுங்கிறத விட மனசால கும்பிடணும். சார், இந்த ஓதுவார்கள் 3 பேருக்கும் இங்க முதல்ல அவங்களுக்கு கைத்தட்டு கூட, அவங்க திருவடியை தான் நான் தொழணும். நல்லா தட்டுங்க. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு பேச்சு. ஆனா இந்த பக்கம் வலிக்குது. 18வது நாள். ஆனா இப்படி பேசி இதுல பல பேர் நம்மளை பயமுறுத்தி எல்லாம் பாக்குறான். நான் எல்லாருக்கும் சவால் இந்த மாதிரி நான் சாகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை பரப்புறது தான் என் வேலை.
தமிழை கொண்டு போய் சேர்க்கிறது தான் என் வேலை. நான் ஒரே கட்சி தான், சிவனுடைய கட்சி. இந்த மாதிரி இந்த அத்தனை பேருக்கு யூடியூப்ல சொல்றேன், இவன் அவனா முடிவு பண்ணிக்கிறான். இவர் மேடையில பேசுறாரு, இவர் கட்சி, இவர் அவர் ஒரு மண்ணாங்கட்டி. நான் சோத்து கட்சிடா. அவன் உடைச்சாதான் அவனுக்கு நல்லது சொன்னா பிடிக்க மாட்டேங்குது, அவனா கொளுத்தி போடுறான். இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க விளையாட்டு போல இருக்கும். சமய சின்னம் பூசணும், சாமிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கணும். பூசலார் கதையிலிருந்து கடவுள் உண்மையானவன்கிறதும் சாமி பவர்ஃபுல் தான் நம்ம முதல்ல நம்பணும். மூட பழக்கங்கள்ல நம்ம ஆட்படக்கூடாது. உலகத்துல சார் இந்த மாதிரி ராமகிருஷ்ணர், ரமணர், விவேகானந்தர், மத்துவர், ராமானுஜர், சேக்கிடார், நம்ம வாரியார் சாமி, பாம்பன் சுவாமி, இத்தனை மகான்கள் தோன்றிய ஒரே மண் நம்ம பாரத மண் தான், வேற எந்த மண்ணும் கிடையாது. அத்தனை பேர் நடந்து தேய்ந்து கரைந்த இடம் இது. நான் இப்ப என்ன உங்கள்கிட்ட சொல்றேன், நம்பணும், சாமியை முதல்ல நம்பணும். அதை விட ரொம்ப முக்கியம் புருஷனை பொண்டாட்டி நம்பணும், பொண்டாட்டிய புருஷன் நம்பினால. சத்தியம் சொல்றேங்க, என் ஒய்ஃப் எல்லாம் தங்கம். ஒரு கீரை வாங்கணும்னா கூட காலைல கேட்பா, மாமா வாங்கட்டு மாம்பா. ஒரு நாள் ராஜேந்திரன் சார் வந்து கேட்டாரு, சார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம்னாங்க. என்ன சார் கீரை வாங்குறது கூட உங்க பொண்டாட்டி கேட்கிறாளேன்னு. நான் சொன்னேன், உங்களை லூசுன்னு உங்க ஒய்ஃப் சொல்றது சரிதான் சார், வாங்குறது அவ வேலை, ஆயிரது ஏன் வேலை, அதுக்காக கேட்டா சார் அப்படின்னு. சார் நீங்க ஒரு நாள் வீட்டுக்குள்ள வர செவுத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா. நானும் பார்த்தேன், மாமா வீடு கட்டி 6 மாசம் ஆகல, எவ்வளவு பெரிய கிராக்கு பாருன்னா. குணா சார் இது சரியில்லையா, நான் இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. நீங்க 2 நாள் கூட்டம் இருக்கு, வெளியூர் போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்னா. நீங்க நம்ப மாட்டீங்க, 2 நாள் வரேன், அந்த இடமே மாறி போய் சுண்ணாம்படிச்சு பிரமாதமா இருந்துச்சு. என்னம்மா செஞ்சேன்னு. இல்ல வீட்டுல 2 கிராக்கு இருக்க கூடாதுன்னு தான் ஒரு கிராக்கு நானே பூச்சிட்டேங்கிறேன். நான் கிராக்குன்னு அம்மாக்கு சிரிப்பை பாரு. அடே அப்பா, என் மாமியாருடைய மறு உருவமா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த பாருங்க, இவ்வளவுதான். என்ன இதுக்கு தானே கோவிலுக்கு வரோம். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, மகா பெரியவர் சொல்லுவாரு, ஒழுகிற வீட்டுல வாழலாம், அழுகிற வீட்டுல வாழக்கூடாதும் பாரு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் சங்கடம் இருக்கு. கோவிலுக்கு வர்றது சந்தோஷம். ஒருத்தன் கோவிலுக்கு உபன்யாசம் கேட்க வந்திருக்கான், வந்தவொடனே இவருக்கு மட்டும் லைட்டு வெளியில எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இவன் முதல் ஆளா வந்து உட்காந்துட்டு சீட்டு கிடைக்கல, பின்னாடி உட்காந்துட்டு, ஏமா கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுன்னு இருக்காவ. ஏமா ஃப்ரிட்ஜை மூடினியா, மூடியாச்சு. ஒவ்வொன்னா, ஏமா சாமி ரூம் விளக்கணைச்சியா, தீ பிடிச்சிக்கும், அணைச்சாச்சு. கதவு பூட்டிட்டியா, பூட்டிட்டேன். கிரில் கேட்ட அப்படின்னா அவ லூசு, அது அங்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டியை பார்த்து கேள்றா, என்னைய பார்த்து கேட்கிறேன்டா. அப்ப இவன் யார்கிட்ட கேட்டிருக்கான் தெரியுதா? அடுத்த பொண்டாட்டிட்ட கேட்டிருக்கான். சாமி கும்பிடுற அந்த 5 நிமிஷம் கூட நம்மளால ஒழுக்கத்தோட கும்பிட முடியல. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சா, பருப்பு வச்சாச்சா. இப்ப சில பேர் இங்கேயே இருப்பாங்க, ஐயோ இன்னைக்கு போயிருமோ அந்த நிகழ்ச்சி, என்ன ஆயிருமோ, டிவியில முடிச்சிருப்பாங்களோ அப்படின்னே உட்கார்ந்து இருக்க கூடாது. சாமியோட சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார், டெய்லி ஒரு ஆள் சோறு போட்டுக்கிட்டே இருந்திருக்கான் சார் சாமிக்கு. சாமி கூட கிடையாது, நெத்தியில திருநீர், கழுத்துல உத்திராட்சை, இடுப்புல காவி இருந்தா போதும், சோறு. நம்மால் தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே, போடுறா எல்லா பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறான். ஒரு நாள் ஒரு ஆளையும் அனுப்பாத. அந்த ஆளுடைய நோக்கமே டெய்லி ஒரு சிவன் அடியார்களுக்கு திரு அமுது பண்றது. பொண்டாட்டி பதறா, என்னங்க யாரும் வரல, என்னங்க யாரும் வரல, என்னங்க யாரும் வரல. அவன் கொடுத்து வச்சவன் சார். சார் நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்ல, 3 நாளைக்கு முன்னாடி மன்னார்குடியில 2 நாள் தொடர் சொற்பொழிவு பின்னி எடுத்தேன். முதல் வரிசையில் உட்கார்ந்து இருந்த ஒரு அம்மா அப்படி கண்ணீர் விட்டு கேட்டுச்சு. 2வது நாள் முடிஞ்சோடனே என்கிட்ட கிட்டக்க வந்து கையை பிடிச்சிருச்சு. சாமி நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னாங்க. நான் அப்புறம் என்னை கூப்பிட்டது வேற ஒருத்தர் பாவம். நான் சொன்னேன், சார் எனக்கு பேசணும்னு ரொம்ப பசிக்கும், ஆனால் அந்த அம்மா 2 நாளும் என்னை வெச்சக்கண்டு வாங்காமல் பார்த்துச்சு, இவ்வளவு பாசத்தோட கூப்பிடுது, நான் அவங்க வீட்டுக்கு தான் போவேன்னு. அவர் சொன்னார், இல்லைங்க நாங்கள் குறை வச்சுட்டோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, போயிட்டு வாங்கன்னாரு.
கோவில்லேருந்து அந்த அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம். நான் 7லேருந்து 9 பேசியிருக்கேன். வீட்டுக்கு போக 9:30. கொலப்பசியோடு போகிறேன். அந்த அம்மா தெருவையே கூட்டி வச்சிருச்சு. ஐயா வராரு, ஐயா வராருன்னு. வாங்க 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 ஐயா, உங்களுக்கு தான் வெயிட் பண்ண வாங்க. ஆனால் என்ன, வரக்கூடாதவங்கெல்லாம் வந்திருக்கீங்க, வந்தால் கை நினைப்பீங்களா நம்ம வீட்டில் இருந்துச்சு. நான் பதறிட்டேன். நான் கேட்டேன், வேண்டான்னு சொன்னா நீ என்னம்மா விட்டுறவா போறேன்னு. அதுக்கு அந்த அம்மா, போங்க தம்பி, உங்களுக்கு குசும்பு மேடை மாதிரியே பேசுறீங்க, அப்படியே நம்ம வீட்டில் கை நினைச்சாலும் பசங்க கையில 100 200 கொடுக்க மாட்டீங்களான்னு. எத்தனை புள்ளமானே? எனக்கு 2, தங்கச்சிக்கு 2, அக்காவுக்கு 1, அண்ணனுக்கு 3ன்னுச்சு. நான் அதுக்கு எங்க ஊரு சங்கீதாலேயே சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிருக்கலாமே நினைச்சு, கொடுத்தா கூட வாங்குறாப்பிள்ளையா வளர்த்து வச்சிங்கன்னு கேட்டேன். 2 கரண்டி இட்லிக்கு இன்னைக்கு யோசிக்கிறோம். ஒரு காலத்தில் கிராமத்துல எல்லாம் போஸ்ட்மேன் போனாங்கன்னா வலது கையில் சொம்புல தண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் காப்பி கொடுப்பாங்க. அவன் ஓலை தொப்பி போட்டிருப்பான். வந்து மத்தியானம் சாப்பிட உட்காரும்போது ஐயான்னு வீட்டில் வச்ச அந்த காய்கறியை வஞ்சனத்தை கொடுப்பாங்க. தந்தி வந்தா முதல்ல அவருக்கு 5 ரூபா கொடுத்துட்டு தான் வாங்கி வைப்பாங்க. இப்போ புருஷன் வந்தாலே கதவு திறக்க மாட்டேங்கிறாள்க, ஒத்த கண்ணில் பார்க்குறாள்க. நீதானா? அன்னைக்கு சடார்னு என் ஒய்ஃபு கதவை திறந்துட்டா. என் பொண்ணு கேட்குறா, எப்படிமா இவ்வளவு சீரியல் சத்தத்திலையும் கடார்னு திறந்த உன் புருஷன் தானே எப்படி தெரியும்னா? ஏ லூசு, 20 வருஷமா நம்ம தெருவிலேயே செருப்பை தேய்ச்சி நடக்கிறவன் உங்க அப்பன் தாண்டி. எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க பாருங்க சார். ஒரு அடியார் தினசரி சோறு போடுவார் சார். ஒரு நாளுக்கு மணி 12 ஆச்சு வரல, புருஷனை பொண்டாட்டியும் தவிக்கிறாங்க. மணி 1 ஆச்சு கிடைக்கல, 2 ஆச்சு கிடைக்கல. அவன் சொன்னா, அம்மா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, இந்த ஊரே போய் சுத்தி பார்க்கிறேன். ஏன்னா அந்த ஆளு நாகராஜ் மாதிரி லூசா இருந்திருப்பார் போல. அவர் நினைக்கிறாரு, பொங்கல் அதுவுமா, ஒரு 1000 பேரை உக்காத்தி வச்சு உனக்கு மேடை போட்டு மகாலிங்கத்துடைய ஐரிஷ் விஷன்ல லைவ் கொடுத்து என்னைய லூசுன்னு சொல்றது ரொம்ப தேவை. போய் தெரு தெருவா சுத்தி பார்க்கிறாரு, யாருமே இல்லை. அதுக்குள்ள நம்மாலு ஒரு வடநாட்டு சாமியார் மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. சிவபெருமானே முடிவு பண்ணியிருப்பார், தமிழ்நாட்டு சாமியாரை விட வடநாட்டு சாமியார் பரவாயில்ல. நான் சொல்றது பெரிய புராணம். அப்படி எட்டி பார்த்தாரு. அது சின்ன குடிசை. உள்ளேந்து ஒரு அம்மா எட்டி பார்த்துச்சு. நெற்றி நிறைய திருநீரு, கழுத்துல உத்திராட்சி, இடுப்பெல்லாம் காவி. ஆகா, உங்களை போன்ற அடியாருக்குத்தான் என் கணவர் தேடிட்டு போயிட்டு இருக்காரு, உள்ள வாங்க. அந்த அம்மா சொன்னிச்சு. உடனே இவர் சொன்னாரு, ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு நான் வரமாட்டேன். கலப்பி வெள்ள அமைச்சதே நீந்தான். சுவாமி, நான் இந்த ஊர்ல அத்தி மரம் இருக்கும், அது கீழே உட்காந்துருப்பேன், உன் புருஷனை வந்து பார்க்க சொல்லு. 3 மணிக்கு புருஷன் வந்தான். கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நமக்கு குறையே இல்லை, இன்னைக்கு ஒரு அடியார் கிடைச்சிட்டாரு, திருக்கோவிலினுடைய அத்தி மரத்து நிழல்ல இருக்காரு, போய் கூட்டி வாங்கன்னா வேகமா ஓடி வந்தா அந்த ஆள் கீழே விழுந்தான். அடியாரே அடியாரே, என் வீட்டுக்கு திருவமுது படைக்கிறதுக்கு நீங்க வரேன் இருக்கீங்களாவே, சாப்பிட வாங்க 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 வாங்கன்னு சோறு போடுறதுக்கு கெஞ்சினான். அவர் சொன்னாரு, அவசரப்படாதையா, நான் 6 மாசத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். பதறிட்டான். ஆனா நேற்றையோட 6 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நான் சாப்பிடுவேன். ஐயா என்ன வேணும் ஐயா, சொல்லுங்க ஐயா. தலைவாழை இலை போட்டு, பாசுமதி அரிசி போட்டு, முருங்கைக்காய் சாம்பார் வச்சு, கறி கூட்டு வச்சு, வெண்டைக்காவை வறுத்து தொகையல் பண்ணி, பருப்பூசலி பண்ணி எல்லாம் பண்ணிடுவோம்னா. அவசரப்படாதடா, நான் சாப்பிட்றது பசுன்னா. உடனே இவர் சொன்ன, அதுக்கு என்னையா, கூட்டம் கூட்டமா எங்க வீட்டில் பசு இருக்கு, என்ன விதையான ஜெர்சி பசுன்னு சொல்லுங்க. ஏய், தொணங்கிற அவசரப்படுற, சாப்பிட மாட்டேன் 6 மாசத்துக்கு, இன்னைக்கு தான் சாப்பிடுவேன். பசு நரப்பசுன்னா. நரப்பசுனா மனித மாமிசம். கேட்டவர் உள்ள இருக்க காரணேஸ்வரர். நானா இருந்தா டக்குன்னு கிளம்பியிருப்பேன். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சோறு போட்டு அந்த ஆள் சொன்னாரு, நரப்பசுவா, ஏற்பாடு பண்றேன் அப்படின்னாரு. அவசரப்படாத, ஒரு குடும்பத்திற்கு ஒரே மகனாக இருக்க வேண்டும், தாய் பிடிக்க தந்தை கூரறுத்து சமைக்கணும்னா. சரி, நீங்க 3 மணிக்கு வாங்க. நேரா வீட்டுக்கு போனா
உள்ள இருந்தா பெண்மணி. அந்த பெண்மணியை பார்த்து, அம்மா அந்த அடியார் வரேன்ட்டாரு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு குடும்பத்துக்கு ஒரே மகனா இருக்கணும், தாய் பிடிக்க தந்தை கூரெடுத்து சமைக்கணுமான்னா. அதனால என்னங்க இல்லடி, அவன் 5 வயது பாலகனா இருக்கணுமா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் நொடியே இருக்கக்கூடாதுன்னா. எங்க கவலைப்படுறீங்க? நம்ம பெத்த ஒத்த புள்ள சீராளன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், இன்னும் 4:15 பள்ளிக்கூடம் விட்டோன்னு வந்துருவான், அவனை நான் கறி சமைச்சிடுறேங்கன்னா. அந்த அம்மா பேரு திருவெண்காட்டு நங்கைன்னு பேரு. இருங்க, இப்பதான் கிளைமேக்ஸுக்கு வருது, இப்பதானே இங்க வலிக்க வந்திருக்கு. ஆனா நான் எல்லாம் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன், இன்னமே மருந்து மாது. ஏன்னா இந்த நாட்டில் 10 ஜோக்கு வச்சு பட்டிமன்றம் பேசினா ₹1,00,000 கொடுக்குறேங்கிறான், ஆன்மீகம் பேசினா தேங்காய் மூடி வச்சு ஐயா கொடுத்ததை வாங்கி பாருங்கிறான். ஏன்னா நீங்கெல்லாம் ஆன்மீகவாதிகளை ஆதரிக்காதது தான் கருத்தம். நல்லவங்களை இந்த நாட்டில் சார், ஒரு உசிலமணி சினிமாவில் வந்தால் நம்ம கொண்டாடுறோமே, படித்தவனை என்னைக்கு ஒரு தேசம் கொண்டாடுதோ அன்னைக்கு தான் சார் இந்த தேசம் முன்னுக்கு வரும். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் சார். உளவார பணி பண்ணக்கூடிய நாகராஜுக்கு நான் ஒன்னும் கொள்கை பரப்பு செயலாளர் இல்ல, கெட்டது செய்யாட்டி அவரை பார்த்து கையெடுத்து நல்லா இருக்குன்னு 4 வார்த்தை சொல்லுங்க, இன்னும் 100 வருஷம் ஆரோக்கியத்தோட அந்த மனுஷன் நல்ல விழா நடத்துவான். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க, நல்லா அத்தாது. அதுக்கு கூட நமக்கு வலிக்குதே. ஆம்பளை ஈஸியா சொல்லிடுவான், பெண்ணு ஒரு குடும்பத்துக்கு ஒரே புள்ள, குடும்ப வாரிசு. சரின்னா புள்ள வந்தான், ட்ரெஸ் எல்லாம் கலட்டினான். ஏன்னா பாவம் புள்ளைய எப்படி கலப்புவான் மெட்ராஸ்ல எல்லாம். 6 மணிக்கு காலைல எழுப்பி அவன் தூக்கத்திலேயே எந்திரிச்சு அவன் மேல தண்ணியை ஊற்றி வாயில 2 இட்லியை வச்சு கிடிச்சு டையை இறுக்கி கட்டி 6 நோட்டு 7 புஸ்தகத்தை அடுக்கி ஆட்டோல தூக்கி அப்பி, அதுக்கப்புறம் அந்த பையன் அம்மா ஆய் அப்படிமா, ஆய் இல்லடா ஆய் இல்லம்மா ஆய் வா ஓட ஆயாம்மா பார்த்துப்பா. உள்ளே இருந்து அப்பா வருவாடி, ஒழுங்கா படி, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆக ஒன்னும் ஆக மாட்டேன். ஏண்டா எப்படிமா ஒரே ஆள் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், வக்கீல் ஆக முடியும்? ஆனா அந்த பையன் அப்படி இல்ல, சீராளன்னு பேர். வந்தான், கடன்னு புஸ்தகம் மூட்டையை கழட்டினா, யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டினா, மேல தண்ணியை ஊத்தினா, சிங்காரிச்சா, எல்லாம் பண்ணா. அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா எப்ப அம்மா குளிச்சு விட்டு மேக்கப் பண்ணாலும் ஒரு உம்மா கொடுப்பா. அந்த புள்ளைய அப்படி உம்மா கொடுக்கறதுக்காக அப்படி கிட்டக்க கொண்டு வந்துட்டா. உதட்டுக்கிட்டே இருந்து ஒரே ஒரு நூல் இலை கேப். ஒரு நிமிஷம் யோசிச்சா, அடடா உலகத்தினுடைய பரம்பொருள் இல்லவா, அவனுக்கு நேவேத்தியமாக கூடிய பொருளை ஏன் எச்சப்படக்கூடாதுன்னு 10 மாதம் கருவுல சுமந்த பெத்த தாய் அந்த புள்ளைய கீழே போட்டு தலைய பிடிக்கிறா. தந்த கூரெடுத்து சமைச்சிட்டான், தலவாழை இலையில போட்டு சோறு பருமாறி வச்சாச்சு. இந்த அடியார் வேஷத்துல இருக்க கூடியது சிவபெருமான்னு தெரியாது, வந்து உட்கார்ந்துட்டாரு. இப்ப கேட்கிறாரு, நான் தனியா சாப்பிட மாட்டேன், கூட சாப்பிடறதுக்கு ஒரு ஆள் கூப்பிடு. நானா இருந்தா கொண்டிருப்பேன். ஏற்கனவே ஆள் இல்லைன்னு தான் உன்னைய கூப்பிட்டுருக்கோம். அடுத்த வார்த்தை சொல்றாரு, பரவாயில்ல, உன்னைய பார்த்தாலே சிவனடியார் மாதிரி தான் இருக்க, நெத்தியில விபூதி, உடம்பெல்லாம் காவி, உட்காரு என் பக்கத்துல சாப்பிடுன்னா. யாரு? பெத்த கறிய அப்பனை சாப்பிடுறதுக்கு. அவன் எடுத்து கைய வைக்க போனா கைய பிடிச்சிட்டார். இதான் கை கட்டினது. அவசரப்படாதையா, என்னை அவசரமா சாப்பிட கூப்பிட்டா, நரசு பசு கேட்டேன், அப்புறம் அவசரப்பட்டு சாப்பிட்ற, இரு, உனக்கு ஒரு புள்ள உண்டு இல்ல, அவனை கூப்பிடுங்கிறாரு. அவர் அப்படியே தயங்குறாரு, சீராளான்னு. அப்படி திருவெண்காட்டு நங்கையை பார்த்து அவர் சொல்றாரு, நீ போய் கூப்பிடுமா வாசல்லன்னு. அந்த அம்மா, சீர்மிகு சீராளா வருக, சீர்மிகு சீராளா வருக, சீர்மிகு சீராளா வருகன்னு சொன்னாரு. கீவாஜா எழுதுறாரு, எப்படி முருகப்பெருமான் துள்ளி குதிச்சு சிவபெருமான்கிட்ட போவானோ அது மாதிரி இந்த சீராளன் துள்ளி குதிச்சு வந்தானா. இப்ப சிவபெருமான் சொன்னாராம், இவன் பேர் சிறு தொண்டன், ஆனா செய்ததெல்லாம் பெருத்தொண்டனுக்கான வேலை. பூசலார் உள்ளத்துல கோயில் கட்டினார், சிறு தொண்டர் தான் பிள்ளையே கறி சமைத்து கொடுத்தார். அந்த பச்சை புடவை கட்டியிருக்க அந்த அம்மாவுக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. அந்த அம்மாவும் என்னோட சேர்ந்து கதை சொல்லுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பெண்ணெல்லாம் சைதாப்பேட்டை மாதிரி உலகமெல்லாம் இருந்தா நாடு நல்லா இருமேம்மா.
ஆனால் நீங்கள் கெட்டிக்காரங்கம்மா. ட்ரெயினில் கூட ஆம்பளைக்கு சீட்டு பிடிக்க தெரியாது தெரியுமா? பொம்பளைங்க நல்லா பிடிப்பாங்க. கர்ச்சீப்பை போடுவாங்க, கைப்பையை போடுவாங்க. சில லேடிஸ் செருப்பை போடும். சில லேடிஸ் குழந்தைய உள்ள விட்டு படுத்துக்க, யாருக்கும் கொடுக்காதங்கும். சில பேர் சவுரி முடியை கழட்டி போட்டுரும். நம்மால் ஏறி கொண்ட ஊசி ஏறி குடங்குடமா ரத்தத்தோடைய போவான் லூசு பையன். அது பெண்களுக்கே உரிய சாமர்த்தியம். அது ரொம்ப சார். நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில பாருங்க, சின்ன சின்னதா சொல்லிக்கிட்டு வரேன். சமய சின்னம் பூசணும், சாமிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கணும். சாயந்தரம் ஆச்சுன்னா கை கால் கழுவி சமய சின்னம் பூசணும். பூசலார் மாதிரி சிறு தொண்டர் மாதிரி நம்மளால பிள்ளைக்கறி கொடுக்க முடியாது, உள்ளத்துல கோயில் கட்ட முடியாது. கோவிலை அசுத்தப்படுத்தாம இருக்கலாம், தெருவில் குப்பை போடாம இருக்கலாம், எச்ச துப்பாம இருக்கலாம். திருவண்ணாமலை கிரிவலத்துல பான்பராக் போட்டு துப்பிட்டு போறான். அதுக்கு நீ வராதேங்கிற, உன் காலில் விழுந்து கேட்கிறேன். சபரிமலைக்கு மாலை போட்டா ஒழுக்கமா இருக்கணும். பின்னாடி வந்து நெருப்பு கேட்கிறாரு, சாமி சரணம். அவர் உடனே நெருப்பு கொடுக்கிறாரு, சாமி சரணம். நன்றி சொல்றாராம். 2 கோடி பேர் போறான், 2 பேர் தான் தப்பு செய்யறான். அதனால பாக்குற சாமி எல்லாம் தப்பா பேசுவான். நீங்க ஒரு மண்டலம் விரதம் இருக்க முடியலன்னா ஏன் போறீங்க? பம்பையிலேயே மாலையை கழட்டிடுறது, குற்றாலத்தில் குளிச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு வர்றது. நான் ஐயப்ப பக்தர்கள் திருவடியை தொழுது கேட்கிறேன், நீங்களாவது 48 நாள் ஒரு மண்டலம் விரதம். நீங்க விரதம் இருக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டில் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி, நீங்க மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத பூஜை பண்ணி உங்க அரிசியை எடுத்து பொங்கல் வைக்கிற வரைக்கும் உங்க தாயாரும் உங்க மனைவியும் உங்க சகோதரியும் விரதம் இருக்காளே, அவதான்டா உண்மையான ஐயப்ப பக்தர், உண்மையான ஐயப்ப பக்தர். அந்த ஒழுக்கத்துக்காவது நம்ம பயப்பட வேண்டாமா? வெறும் சும்மா ஆன்மீக கதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும். அதான் மகாபெரியவர் சொல்லுவார், ஐயப்ப பக்தர்களை அவங்க எல்லாம் சாதாரண ஆள் இல்லை, இடைக்கால சன்னியாசிகள். இல்லறத்திலே இருந்துடலாமா, சன்னியாசமா இருந்துடலாமா? இடைக்கால சன்னியாசியா இருக்கவே முடியாதான். ஏன்னா ஒரு மனுஷனால காமம் கோபத்தை அடக்கவே முடியாதான். காமத்தையும் கோபத்தையும் அடக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை இடைக்கால சன்னியாசிகள்ங்கிறாங்க. அவங்க தான் நல்லவங்க. 2 பேரா கிளம்புறாங்க. வந்துருவீங்க வந்துருவீங்க, எனக்கு தெரியும். வாசல்ல இருக்க சொந்தக்காரங்களை கூப்பிட போறீங்க. இப்படி ஒரு நல்ல பேச்சை விட்டுட்டு அங்க என்ன டிவி அப்படிங்கிறதுக்காக போறாங்க. அதுவும் பச்சை சட்டை, ரொம்ப நல்லவர். கை தட்டுங்களே, இப்ப வந்துருவாரு. அவர் சொல்றாரு, உனக்கு என்னடி பேசுவ, கார் கொடுப்பாங்க, நான் ட்ரெயின்ல விட்டுருவேன், வீட்டில் நான் தானே போய் சமையல் பண்ணணுங்கிறாரு. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் மாப்பிள்ள, சந்தோஷமா போங்க. அந்த அம்மா திருப்பி பார்த்து அப்படின்ட்டு போகுது. அவ்வளவுதாங்க. என்ன, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சாமிய நம்பணும், எளிமையா இருக்கணும், சமய சின்னம் பூசணும், தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கணும். அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப வேணும். சாமிகிட்ட வரும்போதே அரை மனசோட வர்றது. எங்க நான் காரணேஸ்வரருக்கு பிரதோஷம் போறேன், அதுவும் சனி பிரதோஷம் போவேன், அன்னாபிஷேகம் பார்ப்பேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு அவர் நல்லது செய்யலாம். ஏற்கனவே அவர் செஞ்சதுனால தான் நீ நல்லா இருக்க. சார், சிவபெருமானுக்கு 2 பிள்ளை. இந்த முருகன் கேட்டான் அப்பாட்ட போய், இந்த எல்லா பேரும் வந்து காசியில் காசி விஸ்வநாதரை பார்த்து உனக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு 4 நாக்கு சூடத்தை ஏற்றிட்டு அந்த குளிரில் வந்து அம்மையே அப்பான்லாம் சாமி கும்பிட்டுடுறான், தர்ப்பணம்லாம் கொடுத்துட்றான், வந்து அன்னபூர்ணியை சுற்றிடுறான். காசிக்கு வந்து குளிச்சாச்சு, ராமேஸ்வரத்தை போயாச்சு. நம்மெல்லாம் காசிக்கு போவோம், வடநாட்டுக்காரெல்லாம் ராமேஸ்வரம் வருவான், பார்த்துருக்கீங்களா? அவன் நம்ம பாவத்தை அங்கே போக்குறான், அவன் பாவத்தை இங்கே போக்குறான். இப்போ முருகப்பெருமான் சிவபெருமான்கிட்ட கேட்டிருக்காரு, உண்மையிலுமே இந்த தண்ணியில் குளிச்சா, உண்மையிலுமே இந்த தண்ணியில் குளிச்சா புண்ணியம் வந்துருமா? நீ பாட்டுக்கு வீறு பேடு கரைக்கும்ட்ட. ஏற்கனவே எல்லா இடமும் பிளாட்டு போட்டுட்டாங்க, இப்போ மேலையும் இப்படி கூட்டம் வந்தால் தாங்காதேன்னு. சிவபெருமான் சொன்னார், அவசரப்படாத,
எதையுமே நம்ம சொல்றதை கரெக்டாக உள்வாங்கிக்கணும். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட இன்னைக்கு சொன்னேன், எல்லாரையும் பாராட்ட கற்றுக்கங்க. என்ன பண்ணணும்? குறையே சொல்லாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? ஒரு சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 25 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் நடந்தது. என் ஃப்ரெண்டு, என் கூட படித்தவன், பெரிய நல்ல மனுஷன், மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறான். அவன் பேர் மகாலிங்கம்னு பேர். திருச்சியில் இருக்காப்புல, மேலே சிந்தாமணியில் மகாலிங்கம்னு பேர். அவன் மருத்துவத்துறையினால ராத்திரி தான் போய் டாக்டரை பார்ப்பான். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்காக வெயிட் பண்ணணும். அப்புறம் எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் டாக்டரை பார்க்கணும், பேசணும், மருந்தை பற்றி சொல்லணும், இது பண்ணும். அதனால ராத்திரி சாப்பிடவே வீட்டுக்கு வர மாட்டான். நான் திருச்சிக்கு போனேன், அவன் வீட்டுக்கு போவேன். அவங்க ஒய்ஃப் சொன்னிச்சு, எல்லாம் சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி 26 வருஷமாச்சு, எப்போ போட்டாலும் சாப்பாட்டில் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதை மட்டும் நீங்கள் திருத்தவே மாட்டேங்கிறீங்க, ஊருக்கு உபதேசம், உங்கள் ஃப்ரெண்டை திருத்துங்கன்னாரு. கவலைப்படாதுமா, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் என்னுடைய பேச்சு இருக்குது, 2 நாள் நான் கூட்டி போய் திருத்திடுறேன்னு. அவன் பாவம் என்னோட பழகின பாவத்துக்கு வந்துட்டான். நான் சொன்னேன், யாரையும் குறை சொல்லாதீங்க, பாராட்டுங்க, இது பண்ணுங்க. இதை 2 நாளும் கேட்டுட்டான், நம்ம குணா சார் மாதிரி. நேராக ராத்திரி வீட்டுக்கு போயிட்டான். 22 வருஷமா ராத்திரியெல்லாம் வெளியில் சாப்பிட்ட ஆளு இன்னைக்கு வீட்டில் சாப்பிட்டு மண்டாட்டிய பாராட்டி தீரணும்னு முடிவோடு போயிட்டான். அது பாவம் தங்கச்சிக்கு தெரியல. அவன் 7:30 மணிக்கு 7:30 பிடிச்சி ஆட்டி தலைவலின்னு படுத்துட்டான். இவன் 9 மணிக்கு கதவை தட்டணும்னு திறந்தோன்னு புருஷன் வந்தோன்னு பதறிட்டான். 11:30 வர புருஷன் இன்னைக்கு 9 மணிக்கே வந்துட்டான். 22 வருஷத்துல முதல் தடவையா. என்னங்கன்னா, நான் இன்னைக்கு உன் கையால தான் சாப்பிடணும்னு இருக்கான். பதறிட்டா அவ. ஏன்னா ஏற்கனவே கழுவி வச்சு குப்புறப்படுத்திட்டா. ஏங்க கோச்சுக்காதீங்க, கோச்சுக்கா, இன்னைக்கு நீ சாப்பாடு போடுறி, உன் கையால தான் சாப்பிடுவேன். ஏற்கனவே அவளுக்கு என்ன, இது இன்னொரு 7:30 கூட்டுறான். அதுக்கு காரணம் யாரு? நான். என் பேச்சை கேட்டு பாராட்டுறாரு அவரு. அவ ஒரு 20 நிமிஷம் டிவி பாருங்கன்னு சாப்பாடு ரெடி பண்ணிட்டா. தட்டு போட்டு சோறு போட்டிருக்கா. சும்மா இருந்திருக்கலாம்ல. சோறாடி, சோறாது, அமிர்தம், அமிர்தம். அவ கொஞ்சமா கோபமா அப்படி சாம்பாரை விட்டுருக்கா. என்னடி தேவலோகத்து சாப்பாடு, இந்த சாம்பாருக்கெல்லாம் 5 பவுனுக்கு மோதிரம் போடணுண்டி. கொலைச்சு அடிச்சிருக்கான். பாராட்டுறாரு. அடுத்து ரசம் ஊத்தி, ரசமா இது பார்க்கடல்ல கிடைச்ச அமிர்தம் மாதிரி இருக்குடி. 8 பவுனுக்கு செயின் போடணும்டி. ரசம்னா இதுதான் ரசம், தேவரசம். கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நீ நில்றி, நீ நில்றி, உன் இடுப்பு சைஸ சொல்லு, நாளைக்கு ஒட்டியானம். ஜிஆர்டி போ. அவ அதுக்கு மேல பொறுக்க முடியலன்னு. ஏண்டா லூசு பையல, 22 வருஷமா சமைச்சு வெடிச்சு காத்திருப்பேன், கண்ணு பூத்து போய் வரமாட்டேன். இப்ப 9 மணிக்கு வந்து உயிர் எடுத்தேன்னு. பி பிளாக் மாமிட்ட கொஞ்சோண்டு சோறு, சி பிளாக் மாமிட்ட கொஞ்சம் சாம்பார், மாடி வீட்டு அக்காட்ட கொஞ்சம் ரசம், இ பிளாக் அக்காட்ட கொஞ்சோண்டு கறி வாங்கினா, இவளுக்கு மோதிரங்கிற, அவளுக்கு செயினுங்கிற, இவளுக்கு ஒட்டியானங்கிற. இது எத்தனை நாளாடா நடக்குது? அதுக்கு அவ எனக்கு போன் பண்ணிட்டு, நீ உன் நண்பனுக்கு புத்திமதி சொன்னதெல்லாம் இளவு எடுத்தது போதும், நீ இனிமே திருச்சி பக்கமே வராதன்ட்டா. அடுத்த வீட்டு கதைன்னா நல்லா கேட்குறீங்க சார். விளையாட்டு போல 7:50க்கு ஆரம்பித்தோம். கங்குவான்னு ஒரு படம் எடுத்தாங்க. 300 கோடி, 3 நாள் ஓடலை. 1 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தர் கூட ஒரு இயற்கைக்கோ டீ சாப்பிடவோ பீடிக்கோ போலன்னா அது எனக்கு கிடைச்ச வெற்றி இல்லை, ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் நீங்கள் கொடுக்குற மரியாதை சார், மரியாதை. 10வது இந்த கைத்தட்டு நொறுக்கிட்டீங்க, நொறுக்கிட்டீங்க. சாமி அன்புதான். காரைக்கால் அம்மையார்னு ஒருத்தர் இருந்தா, எம்மை பேனு அம்மைகான்னு தலையில நடந்து கைலாயத்துக்கு போனான்.
கமலவதி தலை குப்புற தூக்கி கட்டு, பிள்ளை சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்னா. கோச்சங்க சோழன் அவன் தான். இளையான்குடி மாரநாயனார்னு இருந்தாரு. வறுமையிலையும் குச்சிய, வீட்டினுடைய குச்சியை உடைச்சு அடுப்பு எரிச்சு விதை நெல்லை வறுத்து சோறாக்கி கீரையை அடிசிலாக்கி திருவமுது கொடுத்திருக்கார். ஆனா இன்னைக்கு நம்ம விளக்கு பூஜைன்னு வைக்கிறாங்க. ஆடாடா, ஆன்மீக அமுதம். எங்க தெருவில் 8 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு விளக்கு பூஜை. பின்னிட்டாங்க. எல்லா லேடிஸும் இவ்வளவு பெரிய ஜருகையோட பெரிய பட்டு புடவை, அதுக்கு கீழே ஜமக்காலம், அதுக்கு மேல துண்டு, எல்லா நகையும் எடுத்து வெளியில இப்படி போட்டுக்கிட்டாங்க. எங்க விளக்கு பூஜைக்கு எல்லாரும் ஆத்துல இருந்து விளக்கு கொண்டு வந்துடணும். 750 ரூபா காசு வாங்கியிருக்காங்க. சிவாச்சாரியார் உள்ளேந்து சொல்றாரு, 1000 பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, கீழே வெத்தலையை வச்சுக்கோங்க, குங்குமம் எடுத்துக்கோங்க, நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க. சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம, சொர்ண ரூபினியே நம. ஏண்டி அலமேலு, போன வருஷம் விளக்கு பூஜைக்கு 500 தான் வாங்கினாங்க. சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம. அது தெரியுமாடி உனக்கு? 500ல லட்டு பெருசா இருந்துச்சு. இந்த தடவை ஐயர் குடுமி மாதிரி இத்தனூண்டு போட்டிருக்காங்க. சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம சொன்ன. அது பரவாயில்ல. போன தடவை சாத்துக்குடி எவ்வளவு பெருசு இருந்துச்சு, கோயம்பேடு மாதிரி இருந்துச்சு. அது ஆப்பிரிக்காவா பேரிக்காவா ஆப்பிளா நஞ்சு போய் செக்ரட்டரி மூஞ்சி மாதிரி இருக்கு. சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம, சொர்ண ரூபினியே நம. அடுத்த வருஷம் எல்லாம் விளங்கவே மாட்டாங்க. சிவாய நம, சிவசக்தியே நம. போன தடவை சில்வர் டப்பா, இந்த தடவை பிளாஸ்டிக் சொல்றோம். அப்ப எப்படி மந்திரம் வாய்க்குள்ள போகும்? இது பரவாயில்ல. ஒரு அம்மா கோவில்ல அர்ச்சனை பண்ண கொடுத்தத கூட்டத்தில் ஐயர் தேங்காவை மாத்தி கொடுத்துட்டாரு. கடவுள் தான் உனக்கு கூலி கொடுக்கணுங்குது. நீ கண்ணப்புற படிச்சு என்ன பண்றது, சிறு தொண்டரை படிச்சு பண்றது, இளையான்குடி மாரநாயனாரை படிச்சு என்ன பண்ணது, வீட்டுக்கு முன்னாடி நெல்ல மலைமலையா எடுத்துக்க சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளை என்ன பண்றது, வறுமையை போக்கின அப்பருடைய படிக்காசு பற்றி என்ன பண்றது? உள்ளத்துல அழுக்கு இருக்க, ஒழுக்கம் இல்லையே, தர்மம் இல்லையே, அறம் இல்லையே. அப்புறம் சாமிட்டு போய் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்த வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போகணும். இதெல்லாம் இந்த தையில தூக்கி எறிவோம். குப்பையை தூக்கி போடுற மாதிரி மனசை சுத்தப்படுத்துவோம். அதுக்கு தான் வருஷம் வருஷம் மார்கழியில 30 நாள் இந்த கூட்டத்தை நடத்துறாரு. மனசை அழுக்க போக்குற வேலையா ஆளவை உடவார தொண்டு சீர் திருக்கூட்டம் செஞ்சிருக்காங்க. இந்த 30 நாள் பேசினவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் சில பெண்கள், அதே அப்பா இந்த ஆடி மாசம் வந்துச்சு சார், நான் பதறி வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டேன். என் பொண்டாட்டி மஞ்ச வேட்டியோட வரா. எதுக்குமான்னு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். உலகத்திலே கோடி ரூபா கொடுத்தாலும் நானா தான் முடிப்பேன். இங்கே நான் முடிக்க முடியலையே. இப்படி சார் உலகத்துல சொல்றேன் சார், சைதாப்பேட்டை மாதிரி ஊருக்கு 4 ஊர் இப்படி அமைஞ்சதுன்னா தமிழ்நாடு எவனாலையும் அசைச்சுக்க முடியாது சார். அசைச்சுக்க என்ன கூட்டம். செயின் வாங்க போயிருந்தேன், வந்துட்டல. அவர் சொல்றாரு, உன்னைய கூட்டின பாவத்துக்கு என்னைய செயின் போட்டு கட்டிட போறாங்க அப்படின்னு. சார் நான் எனக்கு வாழ்க்கையில நான் திருப்பி சொல்றேன், யாரையும் கவலைப்பட, என்னைய பொறுத்த வரைக்கும் 64வது நாயன்மார் சார். அவர் எத்தனை கோவில்ல போய் புல்லு பிடுங்கி இருப்பாரு, மண் எடுத்திருப்பாரு. எத்தனை பெண்கள் சார் இன்னைக்கு ஏன் கல்யாண வரவேற்பு நடத்தினதே அவர் தான். நான் சொல்லவே 600 சாப்பாடு, இவரே 2000 பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டார். அப்ப என்னை எண்ணிக்கே போட்டு பார்த்திருக்காரு பாருங்க. அந்த மனித மனம் கிடைக்காது சார். நல்லா திருப்பி சொல்றேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்து போச்சு நீங்க கிட்டக்க வந்ததுனால. நல்லா கேட்டுக்கங்க. சமய சின்னம் பூசணும், தாய் தகப்பனை நல்லா வச்சிருக்கணும், தேசபக்தி தெய்வ பக்தியா இருக்கணும், இந்துவா பிறந்ததுக்கு பெருமை பண்ணும், சுவாமிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, எல்லாம் அவனா கொடுப்பான்னு நம்பணும். ஒரு நாளைக்கு 4 விஷயமாவது பிள்ளைங்களுக்கு ஒரு 10 நிமிஷமாவது பாட புஸ்தகம் இல்லாத பிற புஸ்தகத்தை படிக்க சொல்லுங்க.
அப்பதான் ஒழுக்கம் வரும், தர்மம் வரும். கல்யாண வீட்டுக்கு போனா பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, கோவிலுக்கு போனா கூட்டிட்டு போங்க, மாலுக்கு கூட்டி போறதை நிறுத்துங்க. அப்பதான் குழந்தைங்களுக்கு பண்பாடு வரும். இந்த பாருங்க, அந்த மஞ்சள் டிஷர்ட் யாருன்னு தெரியல பாருங்க, குடும்பத்தோட வந்திருக்காரு, ஒரு கைத்தட்டுங்க, நல்லா இருக்கட்டும். அவர் சொல்றாரு, நானே இன்னைக்கு தாண்டா வந்தேன், அதுக்கு 7.5 பாட்டு நான் பட்டது எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறார். சந்தோஷம் குடும்பத்தோட. சார் சிவபெருமானே குடும்பமா தானே சார் கோவில்ல இருக்காரு. சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார் அப்படின்னா என்ன? குடும்பங்கள் தோறும் கோயிலா மாறணும்னு நினைக்கிறாரு சார். என் மனைவி சார் அழகு அப்படியே ஆடி போயிட்டு, ஆடிக்கு மஞ்ச வேட்டியை கொண்டு வந்தா எதுக்குமான்னு. இல்லை நீங்க கட்டிக்கோங்க. இல்லடி எதுக்கு மஞ்ச வேட்டின்னு. இல்லம்மாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்க அம்மாவுக்கு தலை கிருகிருன்னு சுத்துதான், வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள ஆடிக்கு அம்பாளுக்கு விரதம் இருந்தா நல்லதான்னா. நான் சொன்னேன், உங்க அம்மாவுக்கு 80, அவங்க அம்மா 104, அது போய் போய் திருப்பி கூட்டி வரீங்க, அந்த தலை இருந்தா என்ன? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மாமா, நீங்க சரி பரவாயில்ல வேட்டி தானேன்னு கட்டிட்டேன். திடீர்னு 2வது நாள் சொல்றான், மாமா 6ஆம் நாள் திருவிழா அன்னைக்கு உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன் மாமா. என்னடி மான்னு. இல்லை என் தங்கச்சியை யாரோ வந்து பொண்ணு பார்க்குறாங்க மாமா, மாப்பிள்ளைக்கு அழகு குத்தினா மச்சினிச்சிக்கு கல்யாணம் நடக்குமா, வேற எதுவும் வேண்டியிருக்கான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, 10ஆம் நாள் திருவிழாக்கு நீங்கள் தீச்சட்டி தூக்குறதா வேண்டியிருக்கேன் மாமான்னா. ஏண்டி வாயில் அழகு, இடுப்புல மஞ்ச, கையில் நெருப்பு சட்டி, வேற என்ன? அன்னைக்கு 6 மணிக்கு பூக்குழி போட்டிருப்பாங்க மாமா, ஒரு 12 அடிக்கு நீங்கள் குதிச்சு குதிச்சு மிதிச்சு வந்தா போதுமாமான்னா. இது எதுக்குன்னு நம்ம மொத்த குடும்பத்துக்குன்னா. சரி இவ்வளவு நான் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன்னு. அதெல்லாம் சொல்லாதீங்க, எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் நெருப்புல குதிச்சு வரும்போது உழவு போடுவேங்கிறான். நோகாம இவங்க நூடுல்ஸ் சாப்பிடுவாங்களா, நாங்க அழகு குத்தி நெருப்பு சுத்தணுமா? தப்பு இல்லை. நான் திருப்பி திருப்பி நாயன்மார் கதையோ ஆழ்வார்கள் பற்றியோ, நான் எல்லா சாமியும் நமக்கு ஒன்று தான். இன்னொன்று சொல்கிறேன் கூட, நமக்கு மதபேதமே கிடையாது. ஏன்னா திருக்குறானும் படிப்பேன், பைபிளும் படிப்பேன், பகவத்கீதையும் படிப்பேன். அவனுக்கு அவன் சாமி உயர்ந்தது. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பெரிய புராணமும் சைவத்தையும் உலகத்துல சொல்லாத விஷயம் அதுல சொல்லி இருக்குங்கிறத நான் நம்புறேன். 63 அடியார் பெருமக்களுடைய பெருமையை, ஒருத்தன் பிள்ளைக்கறி கொடுத்தான், ஒருத்தன் கண்ணு கொடுத்தான், ஒருத்தன் மனைவியை கொடுத்தான், ஒருத்தன் குத்தின போது கூட தத்தா இவர் நமரே ஏனால் சிவவேடம் தவவேடம்னா மெய்ப்பொருள் நாயனார்னு பேரு. அதெல்லாம் சொல்லணும்னா விழாவாரியா பேசணும். ஆனா இந்த கூட்டம் இப்படி கலையாம உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்படி நான் நிறைவு செய்கிறேன். கடவுள் எதுக்குடா? அன்புக்குத்தான் அடிமை. எதுக்கு அடிமை? அன்பு. பெரிய புராணமும் அதான் சொல்லுது, ராமாயணமும் அதான் சொல்லுது, பகவத்கீதையும் அதான் சொல்லுது. முடிச்சிடலாம்ல? அவரு நீங்க பேசுங்க, நேரம் ஆஸ்பத்திரி போங்க அப்படிங்கிறார். பாருங்க இத்தனை பேருடைய பாருங்க, இந்த அவரெல்லாம் எந்திரிக்க முடியாம தூணை பிடிச்சுன்னா அதுதாங்க தமிழ் உட்கார வச்சிருக்கு. ஆன்மீகம் இங்க பாருங்க, ஐயா அவரே ஒரு பூசலார் மாதிரி தான் இருக்கார், தாடி கீடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஜம்முன்னு. சார் நீங்க பிரேமானந்தாவோட பெரிய ஆள் சார், நித்யானந்தாவோட பெரிய ஆள் சார், ஒழுக்கமா இருக்கு, எல்லாமே சாமி தான் சார். நான் எதுக்கு அவர் காலில் விழுகிறேன்? என்ன அவரை வச்சு எனக்கு கோடி கிடைக்க போதா? கொள்கைக்காக வாழ்றோம். குபீர்னு கிளம்பிடாதீங்க, மொத்தமா போவோம் எல்லாரும். கடவுள் எதுக்கு அடிமை? எதுக்கு? அன்பு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம், இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும்னு சொன்ன கடவுள் பேரு கிருஷ்ண. அவன் எழுதினது எது? அவருக்கு எழுதினது எது? பகவத்கீதை. தலைப்பு ஏதோ போட்டிருந்தாங்க வாசல்ல, பெரிய பிளெக்ஸ் வச்சு, மணிகண்டன் ஆன்மீகத்தில் ஆனந்தம். திருப்பியும் சொல்றேன், இந்த கோவில் நிர்வாகிகள், செங்குந்தர் அமைப்பை சேர்ந்தவங்க, சிவாச்சாரியார்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவங்க தான் கோவில பத்தாது. ஏன்னா கோவில அவங்க தான் சுத்தமா வச்சுக்கணும். அவங்க சுவாமியோட இறை தூதர்கள். அதை விட ரொம்ப யாருன்னா டெய்லி பெருக்கி கோலம் போடுறவங்களுக்கு கைத்தட்டுங்க, அவங்க இன்னும் சிறப்பா இருக்கு. சரி, எல்லாரையும் நம்ம வாழ்த்திட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த
ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தினுடைய இந்த மார்கழி தொடர் சொற்பொழிவு, இந்த பொங்கல் பேச்சு எல்லாத்துக்கும் உதவியவருக்கு நன்றி. இப்ப என்ன ஆன்மீகத்தில் ஆனந்தம், ஆனந்தமே ஆன்மீகம் எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப பகவத்கீதை தந்தவன் பேர் என்ன? என்னது? கொஞ்சம் எல்லாரும் நிமிந்து உட்காருங்க. அஸ்தினாபுரத்துக்கு வரான். எங்க வரான்? எதுக்கு? பாண்டவர்களுக்கு தூது பேசுறதுக்கு. அவன் யார்? பரம்பொருள் இல்ல, கடவுளுக்கெல்லாம் கடவுள். இவரை மாதிரி பீஷ்மாச்சாரி இருந்தார். கிருஷ்ணா கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா அப்படின்னாரு. 2 நிமிஷத்துல முடிப்பேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாங்க. என்ன சொன்னா? கிருஷ்ணா என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டவன் பேர் என்ன? பீஷ்மாச்சாரி. நீ உட்கார்ற சேர் 6 அடிக்குடா, என் வீடு வாடா அண்ணா. ஆகட்டும் பார்க்கலான்னு 2 அடி போனான். துரோணாச்சாரி கூப்பிட்டான். கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா, தங்க தட்டு வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிடலான்னா. கிருபாச்சாரி சொன்னான், டே முட்டாள், கிருஷ்ணா என் வீட்டுக்கு வாடா, 10 பெண்கள் காலமிக்கி விடுவா, உனக்கு கவரி வீசுறேன், அமிர்தத்தை பிசைஞ்சு உனக்கு ஊட்டுறேன்னா. ஆகட்டும் பார்க்கலான்னு போனான். பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, கடைசியா ஒரு ஆள் இருந்தான், நாகராஜன் மாதிரி. கிருஷ்ணா கிருஷ்ணா அதோ தெரியுது பாரு உன் வீடு, அதுக்கு வரியான்னா. ஹஸ்தினாபுரத்தில் என்ன சொன்னா? அதோ தெரியுது பாரு உன் வீடு. இப்ப கிருஷ்ணன் பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரிய பார்த்து சொன்னா, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது அடுத்த வீட்டுக்கு போனா அசிங்கம், நான் என் வீட்டுக்குள்ள போறேன்னா. அப்படி வான்னு கூப்பிட்டவன் பேர் விதுரன்னு பேரு. அது உள்ளுக்குள்ளேயே போக முடியாது, குடிசை எப்படி போயிட்டான். கிருஷ்ணன் வந்தது பரம்பொருள் இல்லை. ஒரு காலத்துல வீட்டுக்கு யாராவது வந்தா தண்ணி கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுப்போம். இந்த நகரத்தார் மாதிரி சிப்பு சீடை, முறுக்கு, அதிர்சம், அதெல்லாம் அந்த காலம் சீரியலுக்கு முன்னாடி. இப்பதான் வீட்டில் சாப்பிட்டு இல்லை, இப்ப ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணில விளங்காம போறோம். முன்னாடி குக் பண்ணி சாப்பிட்டோம், இப்ப புக் பண்ணி சாப்பிட்றோம். அதானே உண்மை. என்னமோ போங்க, இதுல நம்ம பிள்ளைங்களை குறை சொல்றீங்க. உள்ள வந்தோன்னு வந்திருக்கிறது பரம்பொருள் இல்லையா, சட்டார்னு கொடுக்கறதுக்கு. அவனே ஏழை, 2 பழம் இருந்தது, சட்டார்னு உரிச்சு தோலை கொடுத்துட்டு பழத்தை கீழே போட்டுட்டான். கிருஷ்ணன் வாயில வச்சுட்டான். சில பேர் வீட்டுக்கு போனோன்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு காஃபி குடிப்பீங்க. இந்த 2 வாய் குடிச்சோன்னு உங்க வாய் சும்மா இருக்காது. எங்க நல்லா இருக்கா நாங்க போட்ட காஃபிம்பிங்க. அது விஷத்துக்கும் அதுக்கும் வித்தியாசமே இருக்காது. இருந்தாலும் நாங்க போய் சொல்லுவோம், பேஷ் பேஷ் ரொம்ப என்ன இருந்ததும்போம். அந்த மாதிரி இந்த பைய பழத்தை குடிச்சிட்டு சும்மா இருக்கலாம். எப்படி இருந்ததுன்னு கேட்டான். அதுக்கு கிருஷ்ணன் சொன்னா, 7 உலகத்துல இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லைன்னா. ஐயோ என்னடான்னு வாய பார்க்கறான், தோல் இருக்கு, பழம் கீழே இருக்கு. விதுர சொன்னா, கிருஷ்ணா மன்னிச்சுக்கோடா, கிருஷ்ணா மன்னிச்சுக்கோடா, தெரியாமன்னா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னா, நான் டெய்லி ஆயர்பாடிகள்ல கோபியரோடு விளையாடுவேன். என் தாய் யசோத கோக்களுக்கு பழம் கொடும்பா, கோன்னா பசு, நான் சாப்பிட்டுட்டு பழத்தை கொடுக்காம தோலை கொடுப்பேன். இப்ப எனக்கே நீ டெஸ்ட் வச்சுட்ட, போடா 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 அப்படின்னா. பேசிக்கிட்டே இருந்தா டைம் போனதே தெரியல. நல்லா பேசினா பசிக்கும். அங்க ஒருத்தர் நல்லா கேட்டாலும் தான் பசிக்கும். முன்னாடிலாம் மீட்டிங் முடிஞ்சா பெருசா கொடுப்பாரு. எனக்கு என்ன தெரியல, அந்த சப்பாத்தி கடையில் சப்பாத்தி வாங்கி கொடுப்பாரு. சைதாப்பேட்டை சப்பாத்தி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல ஒரு சப்பாத்தி கிடையாது தெரியுமாங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்தவனுக்கு தான் தெரியும். அவர் இல்லை, இப்ப அவர் பையன்தான் இருக்கான். இன்னைக்கு கடவுள் 5 நட்சத்திர விடுதியில சாப்பிட வசதி கொடுத்தாலும் அந்த கையேந்தி பவன் சப்பாத்திக்கு ஈடு என உலகத்துல கிடையவே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், 1000 பேர் சோறு சாப்பிட்டாலும் அம்மா கையில கொடுக்கிற சாப்பாடு மாதிரி சுவை எதுவுமே கிடையாது சார். சரி விடுங்க, நேரம் இல்ல நேரம் இல்ல நேரம் இல்லைன்னு உட்காந்து தேய்ச்சி பேச வைக்கிறேன். அடுத்த வருஷம் பனிஷ்மெண்ட் 2 நாளா பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் சொல்லிட்டு நீ கிழிச்சிட்டு போயிடுவ, இதை கூட்டி வர்றதுக்கே நான் படாத பாடு பட்டு மகாலிங்கத்தை ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு என்ன செய்யறது, கடவுள் அப்படி பரபரப்பா வைக்கிறான். இருக்கட்டும், நல்லது. இன்னைக்கு மனம் நிறைஞ்சு இருக்க. இன்னைக்கு அவ்வளவு மக்கள், எல்லாம் பழகின முகங்கள். இதை விட சார், ஒருத்தன் ஊருக்கெல்லாம் பெருமை தேட வேண்டாம் சார், உள்ளூர்ல அவனை நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் பெரிய விஷயம். அது இப்ப 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தா, கிருஷ்ணன் பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், 9:20 ஆச்சேன்னா.
இதில் சொன்னான், நானே அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லைடா, டெய்லி ராத்திரி உப்பு கஞ்சி தான் குடிப்பேன்னா. கிருஷ்ணன் சொன்னா, அமிர்தமாக இருக்குமேடா. இப்பயும் பாருங்க, என்னதான் நம்ம வீட்டில் சோறு இருந்தாலும் முடியலன்னா அம்மா கையில் அரிசி குருணை கஞ்சி கேட்போம், தொட்டுக்க ஒரு நார்த்தங்காய் இருந்தால் போதும்போம். அங்கே ஒரு அம்மா பார்க்குது, லூசு பைய கஞ்சி குடிக்கிற கோஷ்டிவன். இப்போ நல்லா பாருங்க, ரெடி பண்ணி வேகமாக கொண்டு வந்து கஞ்சியை ரெடி பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி கிருஷ்ணன்ட்ட கொடுத்துட்டான். அவன் எடுத்து இப்படி குடிக்க போனால் பிடிச்சிட்டான். கிருஷ்ணன் கடுப்பாயிட்டான். அந்த பாரு, ஒன்று கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏன் இல்லை வச்சிரேன், நீ வச்சிரேன், மன்னிச்சுக்கோ கிருஷ்ணா மன்னிச்சுக்கோ, நீ பரம்பொருள் பறந்தாம. நம்ம எப்படி சிவனை கொண்டாடுறோமோ அது மாதிரி அவங்க கிருஷ்ணனை கொண்டாடுவாங்க. பரம்பொருள் நீ பறந்தாம, உனக்கு போய் எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு டம்ளர், இந்த எச்சியை நீ சாப்பிடக்கூடாது. அவன் எனக்கு பசிக்குதுன்னா ஒன்று செய்கிறேன், என் வீட்டு மாடியில் காய்ந்த இலை சருகு இருக்கு, தாமரை இலை நல்லா இருக்கும், காய்ந்த சருகு தெரியுமா, அதை இப்படி போட்டு தைச்சு தான் சாப்பாடு போடுவாங்க உழவார பணி. அதில் கொடுக்குறேன், கஞ்சி ஊற்றுறேன், குடிச்சுக்கிறியான்னா. பரவாயில்லடா ஊத்துறான்னா. நேராக இப்படி இலையை பிடிச்சான். கஞ்சியை ஊற்ற போகும்போது சும்மா இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னான், பார்த்து பிடிச்சிக்கோ, இலையில கஞ்சி ஊற்றினா ஓடும்னா. கிருஷ்ணன் சொன்னான், தூக்கி போட்டு மிதிப்பேன். உலகத்துக்கே பகவத்கீதை கொடுத்த எனக்கு இலையில கஞ்சி ஊற்றினா ஓடுன்னு தெரியாதா? ஓசி சோறுன்னு ஓவரா பேசுற, ஊத்துறான்னா. இன்னைக்கு செலவு ராஜேந்திரன் சாரோடது டிஃபன், அதையும் போட்டுருவோம். வலது பக்கம் ஊத்தினா பார்த்து பிடினா இடது பக்கம் போச்சு, இடது பக்கம் பிடிச்சான் வலது பக்கம் போச்சு, ரெண்டையும் பிடிச்சான் கீழே போச்சு. இப்ப கிருஷ்ணன் சொன்னா, இந்த உலகத்துல நான் அவதாரம் எடுத்ததோடைய நோக்கமே கம்சனை அழிக்க. எனக்கு ஒரு கை போதும், ஆனா உன்னுடைய அன்பின் மிகுதியான உப்பு கஞ்சியை குடிக்க 4 கை இருந்தாலும் பத்தாதரா. உன் அன்புக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமைன்னா. நீங்க பகவத்கீதையா இருந்தாலும் சரி, ராமனுக்கு குகன் கொடுத்தானே தேனும் மீனும், தேன் மலையின் உச்சியில இருக்கும், மீன் கடலினுடைய ஆழத்துல இருக்கும். அது மாதிரி ராமன் மீத வைத்த அன்பு. அது மாதிரி தான் 63 நாயன்மார், அது கண்ணப்பரா இருக்கலாம், சிறு தொண்டரா இருக்கலாம், இளையான்குடி மாரநாயனாரா இருக்கலாம், ஏற்பகையாரா இருக்கலாம், மெய்ப்பொருள் நாயனாரா இருக்கலாம், சந்தனத்தையே அரைச்சு அபிஷேகம் பண்ண மூர்த்தியா இருக்கலாம், கமலவதியா இருக்கலாம், காரைக்கால் அம்மையா இருக்கலாம். எல்லாமே அன்பினால தான் ஆண்டவன் அடைஞ்சாங்க. எனவே இந்த தைத்திருநாள்ல உங்க எல்லாருடைய இல்லத்திலும் சுபகாரியம் நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி நாடும் வீடும் மகிழ்ச்சியோட வாழ்த்தி, இந்த நிகழ்ச்சியை நல்லது பண்ற ஐரிஷ் விஷனுக்கு ஒரு கைத்தட்டு. நல்ல மேல 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 அவங்க சிறப்பா இருக்கட்டும். ஆனா ராத்திரியில என் நம்பரை கொடுத்துறாத, திடீர்னு போன் பண்ணி ரிஷபராசிக்கு என்னங்கிறாங்க, கும்பராசி நல்லா இருக்குமா 26லங்கிறான். ஏண்டா நான் ஜோசியர் இல்லை, நீ சொல்லுவடா இவ்வளவு போட்டிருக்கில்லைங்கிறான். அதனால இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த கோவில் நிர்வாக அறங்காவலர்கள், அந்த செயல் அலுவலர் எல்லாத்துக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், அண்ணனுக்கு இல்ல, அண்ணனுக்கு ஒத்துழைச்ச அத்தனை பேருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதை எல்லாத்தையும் விட இவருக்கு கடைசியா சிவபெருமான் சொல்றதை சொல்லிடுவோம். இவர் 100 வருஷம் நல்லா இருக்க வேண்டாம், இன்னிலேருந்து இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கட்டும், ஆன்மீகம் தலைக்கட்டும்னு சொல்லி மீண்டும் அடுத்த தைத்திருநாளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி அன்பால் விடைபெறுவது மணிகண்டன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ராதே கிருஷ்ணா. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.